ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம சிஎம்ஏ இன்டர் இன்கம் டேக்ஸ் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து டீம்ட் ஆர் நோஷனல் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து என்னது? சிம்பிள். இப்போ நீங்கள் 5,00,000 பே பண்ணி ஒரு லேண்ட் வாங்குறீங்கன்னா உங்களுடைய காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து 5,00,000. அவ்வளோதான், ஈஸியாக. சப்போஸ் நீங்கள் வந்து அதை வாங்கலை, சப்போஸ் வந்து வேறு யாராவது உங்களுக்கு வந்து அதை கிஃப்டாக கொடுத்துருக்காங்க, இல்லைனா வில்லில் உங்களுக்கு அது வந்திருக்கு, ஓகே, இல்லைனா ஒரு ஹஃபை ஸ்ப்ளிட் ஆகி உங்களுக்கு ஷேர் வந்திருக்கு, நீங்கள் வந்து எதுவுமே பே பண்ணல, ஜீரோ தான் பே பண்ணீங்க, அப்போ உங்கள் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஜீரோவா அப்படின்னு வச்சுக்கிட்டா உங்களோட என்டையர் சேல் ப்ரைஸுமே ப்ராஃபிட் ஆயிடும்ல. புரியுதா சொல்கிறது? சேல் கன்சிடரேஷன் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் மைனஸ் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் போட்டால் தானே நமக்கு கேபிட்டல் கெயின் கிடைக்கும். நம்ம அந்த அசட்டை வாங்கவே இல்லை, நம்ம வந்து கிஃப்ட்டு யாரோ நமக்கு வந்து கிஃப்டாக தான் கொடுத்துருக்காங்க, இல்லை வில்லில் வந்து நமக்கு வந்துச்சு, ஓகே, ஃபேமிலியோட சொத்து நமக்கு வில்லில் வந்துச்சு, இப்போ நம்ம வந்து அதை விற்கிறோம். அப்போ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஜீரோ அப்படின்னா நம்ம வந்து ஒரு 10,00,000 ரூபாய்க்கு விற்கிறோன்னா நமக்கு என்டையர் 10,00,000 ரூபாயுமே டேக்ஸ் ஆயிடுமே, கேபிட்டல் கெயினாக மாறிடுமே. அப்போது நீங்கள் என்டையர் சேலிங் ப்ரைஸ்மே உங்களுக்கு ப்ராஃபிட் ஆயிடுது. இது அன்ஃபேர் தானே? அதனால செக்ஷன் 49 சப்செக்ஷன் 1ன்னு ஒன்று வந்திருக்கு. ஓகேவா? ஓகே, சில பேருக்கு இதில் என்ன டவுட் வரும் அப்படின்னா, இப்போ போன கிளாஸில் தானே பார்த்தோம் கிஃப்ட் வில்லெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது அப்படின்னு பார்த்தோம்ல, அப்போ எப்படி இதில் வந்து கிஃப்ட்டில் வந்தது வில்லில் வந்ததா எப்படி நம்ம இதில் போடுறோம் அப்படின்ட்டு ஒரு டவுட் வருதா? ஓகே, நம்ம கிஃப்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடையாதுன்னு பார்த்தோம். இப்போது ராமு வந்து அவரோட பையனுக்கு கிஃப்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ராமு வந்து அவரோட பையனுக்கு கிஃப்ட் பண்ணுறாருன்னா அது ராமுக்கு கேபிட்டல் கெயின் கிடையாது, ட்ரான்ஸ்ஃபர் வராதுன்னு பார்த்தோம். அது ராமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. ஓகேவா? ஓகே, ஸோ ராமு வந்து டேக்ஸே பே பண்ண மாட்டார். இப்போது இவன் ராமுவோட பையன் ராஜுன்னு வச்சுக்கலாம். ராஜு, இது ராமு. ராஜு வந்து அப்புறமா இது வேறு யாருக்காவது விற்கிறான்னு வச்சுக்கோங்க. ராஜு வந்து வேறு யாருக்காவது விற்கிறாங்க அப்படின்னா ராஜுக்கு வந்து இது ட்ரான்ஸ்ஃபர் தான். ஓகே, ராஜுவோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஜீரோ ஆயிடுமா அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம். புரியுதா? இது ராமுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. ஸோ கிஃப்ட் வில்லாம் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாதுன்னு பார்த்தோம். அப்புறம் ஏன் இப்போ போடுறோம் அப்படின்னா, கிஃப்ட் வில்லுனா அது கிஃப்ட் கொடுக்குறவங்களுக்கு, வில் எழுதுறவங்களுக்கு தான் அது ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. அதாவது அப்புறமா விற்கிறாங்களே, செகண்ட் ஹேண்டில் வித்துடுறாங்களா, அவங்களுக்கு வந்து இது ட்ரான்ஸ்ஃபர் தான். அப்போ அவங்களுடைய காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? என்ன காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்னா ப்ரீவியஸ் ஓனரோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். ஸோ ராஜுவோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து அவங்க ப்ரீவியஸ் ஓனர் யார்? ப்ரீவியஸ் ஓனர் வந்து ராமு. ராமு வந்து அந்த வீடை வந்து எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருக்காரோ அதுதான் வந்து ராஜுவோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனுமே, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் த ப்ரீவியஸ் ஓனர். ஓகே, இப்போ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். டீம்ட் ஆர் நோஷனல் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இன் தீஸ் ஸ்பெஷல், இது ரூல் ஏ எல்லாம் வேண்டாம். ஓகே, ரூல் ஏன்னு சும்மா அது தெரியாமல் பிரிண்ட் ஆயிருக்கு. In these special circumstances, in the special cases, the cost to the previous owner is used as the certain legacy. Okay, is used as a, okay, தப்பா print ஆயிருக்கு. Okay, ஓகே, இப்போ இதை பாருங்கள். இன் சர்டன் கேசஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் ப்ரீவியஸ் ஓனர் ஷால் பி டீம்ட் டு பி த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஃபார் தி அசஸி. ஸோ ப்ரீவியஸ் ஓனருடைய காஸ்ட் தான் வந்து நம்மளுடைய காஸ்ட்டாக இருக்கும். என்னென்ன கேசஸில் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் ஏ வந்து பார்ட்டிஷன் ஆஃப் ஹஃப்னா என்னது? ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஸோ இப்போ இந்த ராஜு இருக்கான்ல, இந்த ராஜு, ராமோட பையன் ராஜு வந்து ஒரு ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில் ஒரு மெம்பர். அவங்க ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி பார்ட்டிஷன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அந்த ஹஃப்புக்கு இருந்த ஒரு லேண்ட் வந்து இப்போ ராஜுவோட பேரில் எழுதி வச்சிட்டாங்க. ராஜு வந்து அதுக்கு எதுவுமே பே பண்ணல. ஓகேவா? ஆனால் ஹஃப் வந்து அந்த லேண்டை ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருந்தது அப்படின்னா ராஜுவோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் 3 lakhs. ஓகே, ப்ரீவியஸ் ஓனர் வந்து ஹஃப் என்ன பே பண்ணிச்சோ அதுதான். ஓகே, பார்ட்டிஷன் ஆஃப் ஹஃப் நமக்கு ஏதாவது ஒரு அசட் வந்துருந்ததுன்னா அந்த அசட்டுடைய காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து அந்த ஹஃப் வந்து என்ன காஸ்ட் பே பண்ணிச்சோ அதுதான். நெக்ஸ்ட் வந்து அசட்ஸ் ஃப்ரம் கிஃப்ட் ஆர் வில். ஓகே, ஸோ ராஜுவோட அப்பா ராமு வந்து அவருக்கு வந்து ஒரு ஃப்ளாட், இது ஹவுஸ் வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த ராமு வந்து அதை ஒரிஜினலாக ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருந்தாரு அப்படின்னா அந்த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ராஜு வந்து எதுவுமே பே பண்ணலனாலும் அந்த ப்ரீவியஸ் ஓனர் ராமு என்ன பே பண்ணாரோ அதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். அதே மாதிரி வில்லு, சப்போஸ் ராஜுவோட பாட்டி வந்து அவங்க இறந்து போகிற சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு உயிர் எழுதி வச்சுட்டாங்க, என்னுடைய ஃப்ளாட் வந்து ராஜுவோட பேரில் எழுதிடணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க ஒரிஜினலாக அவங்க வந்து பழைய காலத்தில் எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்களோ அதுதான் வந்து ராஜுவோடைய காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். நெக்ஸ்ட்டு சக்சஷன், இன்ஹெரிட்டன்ஸ், டிவல்யூஷன், அதெல்லாம்
ஓகே. ஸோ சக்சஷன் டிவல்யூஷன் அப்படின்னா ஒருத்தவங்க இறந்ததுக்கப்புறம், அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைக்கு பாஸ் ஆயிரும். அதுதான் சக்சஷனுங்கிறது. ஓகேவா? சக்சஷன் இன்ஹெரிட்டன்ஸ் இவல்யூஷன்னா அதுதான். அவங்க உயில் எழுதி வைக்கலனாலும் அப்பா அம்மாவோட சொத்து வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு தான் அப்படிங்கிறது தான் சக்சஷன் இன்ஹெரிட்டன்ஸ் டிவல்யூஷன். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க இறந்ததுக்கப்புறம் பாஸ் ஆயிடும். ஸோ இதுக்கும் வந்து அதே தான் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் ப்ரீவியஸ் ஒன்று தான். நெக்ஸ்ட் டிசல்யூஷன் ஆஃப் ஃபர்ம் ஏஓபி பிஓஐ தான். ராஜு வந்து ஒரு ஃபர்மில் பார்ட்னராக இருந்தாங்க, அந்த ஃபர்ம் டிசால்வ் ஆயிடுச்சு, அதனால ராஜுக்கு வந்து ஒரு பில்டிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரிஜினலாக அந்த பில்டிங்கோடைய காஸ்ட் வந்து அந்த ஃபர்ம் எவ்வளோ பே பண்ணியிருக்கோ அதுதான் வந்து ராஜுவோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். நெக்ஸ்ட் லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனி. நம்ம வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் ஷேர்ஸ் வச்சுருந்தோம், அந்த கம்பெனி வந்து ஷட் டவுன் ஆயிடுச்சு, அதனால நமக்கு வந்து அந்த கம்பெனி வந்து ஏதாவது சொத்தெல்லாம் நமக்கு பிரித்து கொடுத்தது, அசட்ஸ்லாம் நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுது. அப்போ அந்த கம்பெனி எந்த விலைக்கு அது வாங்குச்சோ அதுதான் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். நெக்ஸ்ட்டு அசட்ஸ் அண்டர் அ ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட் வந்து ரிவோக்கபிளாக இருக்கலாம், இல்லை இர்ரிவோக்கபிளாக இருக்கலாம். ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்மளோட பெனிஃபிட்காக அசட்ஸ் ஹோல்டு பண்ணிட்டு இருந்தது, இப்போ அந்த ட்ரஸ்ட் வந்து டிசால்வ் ஆயிடுச்சு, அதனால அந்த அசட்ஸ் நமக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நம்மளோட பெனிஃபிட்காக ஒரு ட்ரஸ்ட் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தது அசட்டை, அந்த ட்ரஸ்ட் டிசால்வ் ஆனோன்னா அந்த பெனிஃபிட்லாம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா என்ன காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், அந்த ட்ரஸ்ட் ஒரிஜினலாக என்ன பே பண்ணிச்சோ அந்த அசட்க்கு அதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். நெக்ஸ்ட் பிஸ்னஸ் ரீஆர்கனைசேஷன். கம்பெனி வந்து ரீஸ்ட்ரக்சர், அமால்கமேஷன், டீமர்ஜர் அதெல்லாம். ஓகேவா? அசட்ஸ் வந்து ஒரு என்டிட்டிலேருந்து இன்னொரு என்டிட்டிக்கு மாறுது. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து ப்ரீவியஸ் என்டிட்டியோட காஸ்ட். நெக்ஸ்ட் வந்து மெம்பர்ஸ் செல்ஃப் அக்வயர்டு ப்ராப்பர்ட்டி ஆர் ஹஃப். ஓகே. ஸோ ஹஃப் இருக்குல்ல, ஹஃப்பில் இந்த மெம்பர்ஸ்லாம் அவங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டியை வந்து ஹஃப்பில் வந்து போடுறாங்க. ஹஃப் வந்து அப்புறமா அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுது அப்படின்னா அந்த ஹஃபோடைய காஸ்ட் வந்து என்னது 0 தான். ஆனால் ஹஃப் எதுவுமே பே பண்ணல, அந்த மெம்பர் தான் அந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா ப்ரீவியஸ் ஓனர் அந்த மெம்பர் இருக்காங்களா, அந்த மெம்பரோடைய காஸ்ட் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் ஓனரோட காஸ்ட் வந்து நம்ம எதுலலாம் பார்ப்போம், ஹஃபோடைய பார்ட்டிஷனில், அசட்ஸ் வந்து கிஃப்ட் ஆர் வில்லில், சக்சஷன் இன்ஹெரிட்டன்ஸ் டிவல்யூஷன், அப்புறம் டிசல்யூஷன் ஆஃப் ஃபர்ம், லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனி, அசட்ஸ் அண்டர் ட்ரஸ்ட், பிஸ்னஸ் ரீஆர்கனைசேஷன், அப்புறம் மெம்பர்ஸ் செல்ஃப் அக்வயர்டு ப்ராப்பர்ட்டி டு ஹஃப். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இன் சர்டன் கேசஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் த கேபிட்டல் அசட் என்னவாலாம் இருக்கும் அப்படின்னா கன்வர்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் கன்சாலிடேஷன். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸாக மாற்றுறோம் அப்படின்னா ஈக்விட்டி ஷேர்ஸோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நம்ம புதுசாக வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை வந்து வாங்கலை. ஓகே. புதுசாக வந்து நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்கலை, ஏற்கனவே இருந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் தான் ஈக்விட்டி ஷேர்ஸாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஈக்விட்டி ஷேர்ஸை விற்கிறோம் அப்படின்னா அதோடைய காஸ்ட் வந்து என்னது, அந்த பழைய ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இருக்குல்ல அதோடைய காஸ்ட் என்னவோ அதுதான். நெக்ஸ்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்டு கன்சாலிடேஷன். 2 மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீம் வந்து மர்ஜ் ஆயிடுச்சு. ஓகே. நம்ம வந்து ஓல்டு ஸ்கீமில் தான் நம்ம யூனிட்ஸ் வந்து வச்சுருந்தோம், இப்போ அந்த மர்ஜ் ஆனதுனால இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நியூ ஸ்கீமில் யூனிட்ஸ் வந்து வச்சுருக்கோம். அப்போ நியூ யூனிட்ஸோட காஸ்ட் வந்து என்னவாக இருக்கும், கன்சாலிடேட்டட் யூனிட்ஸோட காஸ்ட் வந்து என்னவாக இருக்கும், அந்த ஒரிஜினல் யூனிட்ஸோட காஸ்ட் வந்து என்னவோ அதே தான். ஸோ ஏற்கனவே இருக்கிற மாதிரி தான். ஓகேவா? காஸ்ட் ஆஃப் ப்ரீவியஸ்ங்கிறது தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அண்டர் செக்ஷன் 56(2)(x கிஃப்டோட ப்ரொவிஷன். ஓகே. ஸோ செக்ஷன் 56(2)(x படி எக்ஸ் கிடையாது, அது 10 தான், ஆனால் வந்து யூஸ்வலாக அது எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. செக்ஷன் 56(2)(10 படி நம்மளுக்கு கிஃப்டோடைய வேல்யூ வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா டேக்ஸ் உண்டு. ஓகே. கிஃப்டோட வேல்யூ வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா நமக்கு டேக்ஸ் வந்து உண்டு. ஓகேவா? அப்போது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த டேக்ஸ் அமௌண்ட் என்னவோ அதுதான். ஓகே. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து வேல்யூ கன்சிடர்ட் ஃபார் டாக்ஸேஷன். ஓகே. டேக்ஸ் அமௌண்ட் கிடையாது. இந்த 50,000 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா டேக்ஸ் போடுவோம்ல, எந்த அமௌண்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் போட்டோம் அப்படிங்கிற அமௌண்ட் தான் வந்து வேல்யூ கன்சிடர் ஃபார் டாக்ஸேஷன். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் தான் வந்து வேல்யூ கன்சிடர். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து என்னது, வேல்யூ கன்சிடர் ஃபார் டாக்ஸேஷன். நீங்கள் வந்து அதை ஏற்கனவே இன்கம்னு கன்சிடர் பண்ணி அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டிட்டீங்க. அப்போது அதே அமௌண்ட்டுக்கு வந்து அதே அமௌண்ட்டை வந்து நம்ம காஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஆல்ரெடி டேக்ஸ்டாக இருக்கிற அமௌண்ட்டு தான் நம்மளுடைய காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம இன்கம்னு டேக்ஸ் பண்ணிட்டோம்ல அந்த அமௌண்ட் தான் நம்ம காஸ்ட் அப்படின்ட்டு இப்போ சொல்கிறோம். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் என்ற செக்ஷன் 56 இருந்ததுன்னா எந்த வேல்யூக்கு நம்ம டேக்ஸ் கால்குலேட் பண்ணமோ அந்த வேல்யூ தான் நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். நெக்ஸ்ட் இன்வென்ட்ரி கன்வெர்டட் இன்டூ கேபிட்டல் அசட். ஓகே. சப்போஸ் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் வந்து ஒரு ஃப்ளாட்டை ஸ்டாக் அண்ட் ட்ரேடாக வச்சுருக்காங்க, அவங்களோட இன்வென்ட்ரி அது அப்புறமா அவங்க வந்து நானே பேசாமல் அதை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து கேபிட்டல் அசட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க.
இப்போது அந்த ஃப்ளாட் அந்த கேபிட்டல் அசட் இருக்குல்ல அதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் த டேட் ஆஃப் கன்வர்ஷன். ஓகே, fair market value of the inventory on the date of conversion into capital asset தான் அதோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். நெக்ஸ்ட்டு கோல்டை எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கோல்டை வந்து போய் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட் வந்து கிடைக்கும். அந்த எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்டோட காஸ்ட் வந்து என்னது, அந்த ஒரிஜினல் கோல்டோட காஸ்ட் என்னவோ அதான், கோல்டு டிரான்ஸ்ஃபரோட காஸ்ட் என்னவோ அதுதான். நெக்ஸ்ட்டு இப்போ எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்டை திரும்பி கோல்டாக மாற்றிட்டீங்க. நீங்கள் போய் இஜிஆர் எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்டை சரண்டர் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் கோல்டை திரும்பி உங்களுக்கு வர வச்சிட்டிங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் த கோல்டு வந்து என்னது, அந்த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் த இஜிஆர் தான். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஸோ கிஃப்ட், வில், ஹஃப், சக்சஷன் அதெல்லாம் ப்ரீவியஸ் ஓனரோட காஸ்ட். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ஈக்விட்டி ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணால் காஸ்ட் ஆஃப் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட் கன்சாலிடேஷனா காஸ்ட் ஆஃப் ஒரிஜினல் யூனிட்ஸ். இப்போ செக்ஷன் 56(2)(x)ல கிஃப்ட்டை வந்து டேக்ஸ் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நம்ம டாக்ஸேஷனுக்காக எடுத்துக்கிட்டோமோ, வேல்யூ கன்சிடர் ஃபார் டாக்ஸேஷன், அதுதான் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். இன்வென்ட்ரி கேபிட்டல் அசெட்டாக மாற்றினா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் கன்வர்ஷன் டேட். கோல்டை வந்து இஜிஆரோ இல்லை இஜிஆரோ கோல்டாவோ மாற்றினா அது காஸ்ட் ஆஃப் த அக்விசிஷன் ஆஃப் த கோல்டு, இல்லைனா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் த இஜிஆர். ஓகே, நம்ம எதுவுமே பே பண்ணல, நம்ம ப்ரீவியஸ் ஓனருடைய காஸ்ட்டை மட்டும் தான் யூஸ் பண்ணோம். இல்லைனா அசட்டோடைய ஃபார்ம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா ஓல்டு ஃபார்மோடைய காஸ்ட்டை யூஸ் பண்ணோம், அவ்வளோதான். ஏற்கனவே நம்ம டேக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேக்ஸ்ட் அமௌண்ட் இருக்குல்ல அதுதான் வந்து காஸ்ட். புரியுதா? ஈஸி தானே இது? ஓகே, இப்போ வந்து கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே ஓகே இன்னும் வேறு இருக்குது. வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் செக்ஷன் 49 சப்செக்ஷன் 1. ஓகே, இப்போ நம்ம வந்து படித்தோம்ல, நம்ம வந்து அசட்டை கிஃப்ட் மூலியமாமோ வில் இல்லை ஹஃப் பார்ட்டிஷன் இந்த மாதிரி எக்ஸட்ரா அதுலேருந்து நம்ம நம்ம வந்து அசட்டை வாங்கணும். அந்த அசட்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் ஆன்சர் பண்ணோம், நம்மளோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்ன, காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பண்ணணும், அப்புறம் எவ்வளோ நாள் நம்ம அந்த அசட்டை ஹெல்ட் பண்ணியிருக்கோம், பீரியட் ஆஃப் ஹோல்டிங், அப்புறம் எப்படி வந்து அந்த இண்டெக்ஸேஷன் போடுறது அப்படிங்கிற கொஸ்டின்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணணும். அதை தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், ப்ரீவியஸ் ஓனருடைய காஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும்னா அந்த காஸ்ட்டை யூஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ அந்த வந்து ராமு வந்து ராஜுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறாரு அவருடைய வீடை. ஓகேவா? அந்த வீடை வந்து ராமு எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருந்தாருன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தாரு. அப்போ ராஜு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த ராஜுவோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்ன இருக்கும், ப்ரீவியஸ் ஓனரோட 10 லட்ச ரூபா. அந்த ப்ரீவியஸ் ஓனரோட காஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம், அதனால 10 லட்ச ரூபா அப்படின்னு நம்ம போட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் ஓனருடைய காஸ்ட் வந்து அன்னோன். சப்போஸ் ராமு வந்து 1970 அதை வந்து வாங்கியிருக்கிறாரு, அவர்கிட்ட ரெக்கார்டு எதுவுமே இல்லை, பில்லு டாக்குமெண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அந்த டேட் வென் த ப்ரீவியஸ் ஓனர் அக்வைர்ட் இட். அந்த ப்ரீவியஸ் ஓனர் எந்த டேட்டில் அக்வயர் பண்ணியிருக்கிறாரோ அப்போ வந்து இருக்கிற ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எடுக்கணும். ஓகேவா? சப்போஸ் இந்த வீடை வந்து சப்போஸ் வந்து 1970 வாங்கியிருக்கிறாரு, அந்த 1970 வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கினாருன்னா நமக்கு தெரியல, எந்த பில் டாக்குமெண்ட்டுமே எதுவுமே இல்லை. அப்படின்னா இப்போ இருக்கிற ஃப்ளாட்டு 1970 எவ்வளோ ஒர்த்தாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஃபேர் மார்க்கெட் வேல்யூவே எடுக்கணும். அதுதான் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த அசெட் ஆன் த டேட் ஆன் விச் த ப்ரீவியஸ் ஓனர் ஹேட் அக்வயர்ட் ஷல் டீம் டு பி த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். புரியுதா? ஸோ காஸ்ட் தெரியும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணுங்க. காஸ்ட் தெரியாது அப்படின்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அந்த பர்ச்சேஸ் டேட்டை வந்து யூஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் ஓனர் என்னைக்கு வாங்கினாரோ அந்த டேட்டை யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ ராமு வந்து இதான் ராமு. ஓகே, ராமு வந்து அந்த வீட்டில் ஒரு கிச்சனில் ரினோவேஷன் வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு ரினோவேஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா இப்போ இந்த ராஜு இருக்கான்ல, இந்த ராஜு வந்து இது வந்து ராமு, இது வந்து ராஜு. இந்த ராஜு வந்து அந்த அசட்டை விற்கும் போது இந்த காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் அவங்க கன்சிடர் பண்ணணும். ஈவன் தோ ராஜு அதை இன்கர் பண்ணல அப்படின்னாலும் ப்ரீவியஸ் ஓனருடைய காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இன்க்ளூட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் பை த ப்ரீவியஸ் ஓனர். நெக்ஸ்ட் பீரியட் ஆஃப் ஹோல்டிங். பீரியட் ஆஃப் ஹோல்டிங் வந்து நம்ம எப்போ வந்து எவ்வளோ கன்சிடர் பண்ணுறது? ஓகே, ஸோ சப்போஸ் வந்து ராஜுக்கு இந்த ஃப்ளாட் வந்து எப்போ கிடச்சிது அப்படின்னா 1 ஜனவரி 2022 கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து ராமு வந்து 1970ங்கிறது அந்த எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து நாட் அசைட்டனபிள் இருந்தால் என்ன பண்ணுங்கிறதுக்காக. ஆனால் இப்போ எப்போ வாங்கியிருக்காங்கன்னா 1 ஜனவரி 2018 வாங்கியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இவன் எப்போ விற்கிறான் அப்படின்னா 1 ஜனவரி 2024 வந்து விற்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எத்தனை நாள் வந்து ராஜு அதை ஹோல்டு பண்ணியிருந்தாரு? இந்த 2 இயர்ஸா? இல்லை, தப்பு. ஓகேவா? எப்போ அவனுக்கு கிடச்சிட்டோ அப்பையிலேருந்து கிடையாது. இவர் ஹோல்டு பண்ணியிருக்காங்க, ராமு ஹோல்டு பண்ண 18, 19, 20 ஓகே 18, 19, 20, 21 வரைக்கும் ஹோல்டு பண்ணியிருக்கிறாரு. அந்த 4 இயர்ஸ்
ப்ளஸ் இந்த ராஜு ஹோல்டு பண்ண 2 இயர்ஸை எடுத்து 6 இயர்ஸ்னு சொல்லணும். ப்ரீவியஸ் ஓனருடைய ஹோல்டிங் பீரியடையும் ஆட் பண்ணிக்கணும். பீரியட் ஆஃப் ஹோல்டிங் ஆஃப் த ப்ரீவியஸ் ஓனர் ஷால் பி கன்சிடர் ஃபார் கிளாஸிஃபைங் த அசட் இன்டு ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்ம் கேபிட்டல் அசட். ப்ரீவியஸ் ஓனரோட பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கும் வந்து நம்ம சேர்த்துக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் ஆன் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். இப்போது இண்டெக்ஸேஷன் வந்து நார்மலாக வந்து இதுக்கு 2 வியூ இருக்குது. நார்மலாக ஃபர்ஸ்ட் நம்ம எப்போ வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை ஹோல்ட் பண்ணமோ அதை பொறுத்து தான் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் ஷால் பி அவைலபிள் ஃப்ரம் த இயர் வென் தி அசஸி ஒரு ப்ரீவியஸ் ஓனர் ஃபர்ஸ்ட் ஹெல்ட் த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஒரு வியூ. ஆனால் கோர்ட் வியூன்னு இன்னொரு வியூ இருக்குது. ஓகேவா? ஹானரபிள் பாம்பே ஹைகோர்ட், அவங்க பாம்பே ஹைகோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் ஓனர் வந்து எப்போ அதை அக்வயர் பண்ணாங்க, இல்லைனா 1st April 2001, இது ரெண்டுத்துல whichever is லேட்டரோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, however in case of CIT versus மஞ்சுளா ஜேஷா 16 taxman, ஓகே இது வந்து 16 புக்கில் வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. taxman வெப்சைட்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதனால அது அப்படியே வந்துருச்சு. ஓகே, the Honorable Bombay High Court has held that index benefit is available from the year in which the asset was acquired by the previous owner or for the year beginning on the first day of April 1981 கிடையாது, இனிமேல் 2001, whichever is later. ஓகே, ஸோ நம்ம எக்ஸாமில் எது ஃபாலோ பண்ணணும்னா இதை தான் வந்து நம்ம எக்ஸாமில் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் வேணால் எக்ஸாம்பிளுக்கு அக்கார்டிங் டு ஹானரபிள் பாம்பே ஹைகோர்ட் அப்படின்ட்டு வேணால் எக்ஸாமில் எழுதிக்கோங்க. ஓகேவா? 2001 இல்லைனா அவங்க எப்போ அக்வயர் பண்ணாங்களோ, ஒரிஜினலாக எந்த டேட்டில் அக்வயர் பண்ணாங்களோ அது ரெண்டுத்துல whichever is லேட்டரோ அதை தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, சப்போஸ் ராமு வந்து அவங்க ஃப்ளாட்டை வந்து 1995 வாங்கினாங்க. ஓகே, ஆனால் நம்ம வந்து காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸை எப்போலேருந்து எடுக்கணும்? காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸை 2001 தான் எடுக்கணும். ஓகேவா? 1995 வாங்கியிருந்தாலும் 2001 அந்த 100 வரல 2001 அதுதான் வந்து எடுக்கணும். ஓகே, we will follow the decision of the Honorable High Court. The index benefit is available only while computing tax liability in case long-term capital asset க்கு மட்டும் தான் indexation benefit உண்டு, and resident individual or resident huff transfer பண்ணியிருந்தா தான் இந்த benefit உண்டு. and இந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, without indexation 12.5% பண்ணலாம், with indexation 20% tax rate கட்டலான்ட்டு. ஸோ இந்த ஆப்ஷன் அவங்க வித் இண்டெக்ஸேஷனுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த கேஸ் வந்து அப்ளிகபிள்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகே, இது நம்ம ஏற்கனவே இது பார்த்தோம், அவ்வளோதான். இது ஏற்கனவே பார்த்தது தானே, புரியுதா? ஸோ நம்ம whichever is later அந்த ஒரிஜினல் டேட் ஆஃப் அக்விசிஷன் இல்லைனா 2001 அதில் ரெண்டுத்துல whichever is லேட்டரோ அதுதான் நம்ம எடுப்போம். அண்ட் இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்? லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும், இண்டிவிஜுவல் ஒரு ஹஃப் ரெசிடென்ட் அவங்க தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும், அண்ட் அவங்க இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கணும். அப்போ மட்டும்தான் அவங்களுக்கு இது வந்து அப்ளிகபிள். ஓகே, நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் வந்து இண்டெக்ஸேஷன் ஆன் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, ஸோ எந்த இயரில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுமோ அந்த இயர்லேருந்து ப்ரீவியஸ் ஓனர் பண்ணாங்களா இல்லை வந்து நம்ம பண்ணுவோம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எந்த இயரில் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்தோ அந்த இயர், அவ்வளோதான். இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் ஷால் பி அவைலபிள் ஃப்ரம் த இயர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட். நம்ம பண்ணுவோமா இல்லை ப்ரீவியஸ் ஓனர் பண்ணாங்களா அதெல்லாம் இல்லை, எந்த இயர் இன்கர் ஆச்சோ அவ்வளோதான். டேக்ஸ் பாயிண்ட் இண்டெக்ஸ் பெனிஃபிட் இஸ் அவைலபிள் ஒன்லி வைல் கம்ப்யூட்டிங் டேக்ஸ் லைபிலிட்டி இன் கேஸ் அதே தான் லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கணும், ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் ஒரு ரெசிடென்ட் ஹஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கணும், அண்ட் அவங்க வந்து இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கணும். அந்த 20% வித் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் டேக்ஸ் கட்டுறேன் அப்படிங்கிற ஆப்ஷனை அவங்க சூஸ் பண்ணியிருக்கணும். இது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் ஓனர் அப்படின்னா என்ன? ப்ரீவியஸ் ஓனர்னா லாஸ்ட் பர்சன், நார்மலாக இருக்கிற டிரான்சாக்ஷனில் லாஸ்ட் பர்சன் யார் வந்து அக்வயர் பண்ணாங்களோ அவங்க தான் ப்ரீவியஸ் ஓனர். ப்ரீவியஸ் ஓனர் மீன்ஸ் த லாஸ்ட் ஓனர் ஹூ அக்வயர்டு சச் அசட் த்ரூ அ மோட் அதர் தேன் த மோட்ஸ் மென்ஷன்ட் அபவ். அப்படின்னா கிஃப்ட் அதெல்லாம் இல்லாமல், கிஃப்ட் வில்லு பார்ட்டிஷன் அதெல்லாம் இல்லாமல் ஒரிஜினலாக காஸ்ட் பே பண்ணி அக்வயர் பண்ணாங்க. ஓகே, இப்போது ஒரு தாத்தா இருக்கார், கிராண்ட்பா வந்து ஒரு லேண்டை வந்து வாங்குறார். ஓகே, கிராண்ட்பா பை லேண்டு. கிராண்ட்பா வந்து அப்பாவுக்கு கிஃப்ட் கொடுத்தார், கிஃப்ட் டு அப்பா. அப்பா வந்து பையனுக்கு கிஃப்ட் கொடுத்தார், கிஃப்ட் டு பையன். இப்போ இதில் ப்ரீவியஸ் ஓனர் யாருன்னு பார்க்கணும். எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா,
ஓகே, இது இன்னொன்று வச்சுக்கலாம். சன் வந்து பேரப்பிள்ளைக்கு உங்கள் சன் வந்து சன்னோட சன்னுக்கு சன்னுக்கு கொடுத்துட்டாங்க, சன்னுக்கு கிஃப்டாக கொடுத்துட்டாங்க. இப்போது இந்த சன்னு இருக்கான்ல, சன் வந்து இதை விற்க போகிறான் அப்படின்னா அவனோட காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரீவியஸ் ஓனர்னு பார்க்கணும். அப்போது இந்த சன் இருக்கான்ல, அவன் சன் வந்து கிஃப்ட் வில்லு அதர் மோடு, இந்த கிஃப்ட் வில்லு பார்ட்டிஷன் அதை தவிர வேறு ஏதாவது ஒரு மோடில் வாங்கியிருக்கானா? இல்லை. ஓகே, அப்போ அந்த அப்பா வந்து வேறு ஏதாவது ஒரு மோடில் வாங்கியிருக்கிறாரா? கிஃப்ட் பில் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாரான்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாரா? இல்லை. அப்பாவுடைய அப்பா தாத்தா வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாரா? ஆமாம், கரெக்டாக. இவர் வந்து பை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஓனர் வந்து கிராண்ட்பா. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் ஓனர் வந்து யார்? கிராண்ட்பா. ப்ரீவியஸ் ஓனர் இஸ் ஈக்குவல் டு கிராண்ட்பா. கரெக்டா? புரியுதா? ஸோ ப்ரீவியஸ் ஓனர்னா நம்ம யாரை வந்து சொல்லுவோம்? த்ரூ அ மோட் அதர் தேன் த மோட்ஸ் மென்ஷன் அபோவ் அப்படின்னா த்ரூ கேஷ், அவ்வளோதான். த்ரூ பேமெண்ட், கிஃப்ட் இல்லாமல் பேமெண்ட் மூலயமா, அவ்வளோதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒரு சம்மரி டேபிள் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் தெரிஞ்சதுன்னா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் ப்ரீவியஸ் ஓனர், கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த ஒரிஜினல் டேட் ஆஃப் அக்விசிஷனில் இருக்கிற ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ப்ரீவியஸ் ஓனரோட இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரையும் நம்ம இதில் சேர்த்துக்குவோம். பீரியட் ஆஃப் ஹோல்டிங் வந்து ப்ரீவியஸ் ஓனரோட பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கும் நம்ம சேர்த்து தான் சொல்லணும். இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து விச் எவர் இஸ் லேட்டர், நான் 2001 இல்லைனா ப்ரீவியஸ் அந்த எப்போ வந்து அக்வயர் பண்ணாங்களோ அது விச் எவர் இஸ் லேட்டர். இண்டெக்ஸ் காஸ்ட் ஆன் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எப்படி வரும்? இண்டெக்ஸேஷன் ஆன் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எப்படி வரும்? என்னைக்கு நம்ம அந்த எக்ஸ்பெண்டிச்சரை இன்கர் பண்ணியிருக்கிறோமோ, வெதர் பை ப்ரீவியஸ் ஓனர் ஆர் கரண்ட் ஓனர், அதெல்லாம் பார்க்க மாட்டோம். ஓகே, இதே தான் இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் ஒரு ரெசிடென்ட் ஹஃபாக இருக்கணும். அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தோம். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். Illustration 99 பாருங்க. Mrs. Parminder has jewelry being gifted on 1/4/2005 by her brother Jitender. ஸோ இது வந்து அவங்க வாங்கல, ஜித்தேந்தருங்கிறவங்க வந்து அவங்களோட பிரதர் இருக்காங்களே, அவங்க வந்து இந்த பர்மிந்தருங்கிறவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இதில் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்ன எடுப்போம்? காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் ப்ரீவியஸ் ஓனர். பர்மிந்தருடைய காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் ப்ரீவியஸ் ஓனர். கரெக்டாக? நம்ம இப்போ படித்த ப்ரொவிஷன்ஸ் தான். ஓகே, Jitender acquired such asset for 60,000 as on 1/7/1995. ஸோ 1995 2001க்குலாம் முன்னாடி. அப்போ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இல்லைனா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் 1/4/2001 விச் எவர் இஸ் ஹை தான் வந்து நம்ம எடுப்போம் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனா. ஓகே, இங்கே பார்த்தோம்ல, இந்த இண்டெக்ஸேஷன் எடுக்கிறதுக்கு. ஓகே, புரியுதா? நெக்ஸ்ட் வந்து on 1/7/2002 Jitender has sewn a diamond worth 25,000 in such jewelry. இது வந்து என்னது? இது வந்து காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். on 1/4/2009 Mrs. Parminder incurred polish expenditure on such jewelry costing 5,000. ஓகே, next as on 1/4/2005 Mrs. Parminder sold such jewelry for 12 lakhs. Brokerage 1% of sale value was paid by her. The fair market of the jewelry as on 1/4/2001 1/4/2005 1/4/2025 அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து 1/4/2001 தானே தேவை. ஸோ அசட்ஸ் அக்வயர்டு பிஃபோர் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம், ஃபர்ஸ்ட் கிளாஸில் இல்லை செகண்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். அசட்ஸ் அக்வயர்டு பிஃபோர் 1/4/2001 இருந்ததுன்னா ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இல்லைனா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ விச் எவர் இஸ் ஹையை தான் வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக வந்து எடுத்துக்குவோம். கரெக்டாக? ஸோ இது வந்து இது ரெண்டும் வந்து ஜஸ்ட்டு சும்மா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாமா? அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா, ப்ரீவியஸ் ஓனர் வந்து ஏதாவது காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தா அதை நம்ம காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் கன்சிடர் பண்ணுவோம். இந்த கொஸ்டினில் இவங்க வந்து மிஸ்ஸஸ் பர்மிந்தர் இன்கர்டு பாலிஷ் எக்ஸ்பெண்டிச்சர்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து 5,000 அப்படின்ட்டு. காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது அந்த அசட்டோடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும், ரினோவேஷன் பண்ணுறது. இப்போ வந்து டைமண்ட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அசட்டோட வேல்யூவே இன்க்ரீஸ் ஆகுது, டைமண்டை வந்து அது கூட சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா. ஓகே, பாலிஷ் பண்ணுறதுங்கிறது ஜஸ்ட் ஒரு மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். பாலிஷ் பண்ணுறதுனால அதோட மதிப்பு ஒன்றும் அதிகமாயிடாது, அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரே கிடையாது. ஓகேவா? ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மாதிரி இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னு கன்சிடர் பண்ணணும். இந்த 5,000 இருக்குல்ல, இது வந்து சும்மா ரெகுலர் எக்ஸ்பென்ஸ், ஒரு மெயின்டெனன்ஸ்க்காக பண்ணுற எக்ஸ்பென்ஸ் தான் இது. ஓகே, இதனால வந்து அந்த ஜுவல்லரியோட மதிப்புலாம் வந்து அதிகமாயிடாது, அதனால நம்ம இந்த காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை எடுக்கக்கூடாது. ஓகேவா? கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின்
computation of capital gain in hands of கேபிட்டல் கெயின் ஆஃப் மிஸ்ஸஸ் பரமிந்தர் அப்படின்னு எழுதினாலே போதும். கொஸ்டினில் வந்து இப்படி இன் ஹேண்ட்ஸ் ஆஃப்னு கொடுத்துருக்கறதுனால நான் அப்படியே அதையே எழுதுறேன். ஓகேவா? பரமிந்தர் ஃபார் assessment year 2026-27, ப்ரீவியஸ் இயர் 25-26. ஸோ நீங்கள் டேக்ஸில் எந்த கொஸ்டின் சால்வ் பண்ணாலும் அதில் அசஸியோடைய நேமு, அசஸ்மெண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர் வந்து எழுதுங்க. ஓகேவா? பர்டிகுலர்ஸ், அமௌண்ட்டு, கேபிட்டல் கெயின் ஃபார்மேட் வந்து ஞாபகம் இருக்கா? எப்படி போடணும்? சேல்ஸ் கன்சிடரேஷன் லெஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் போட்டோம்னா நமக்கு நெட் சேல் கன்சிடரேஷன் கிடைக்கும். சேல்ஸ் கன்சிடரேஷன் இந்த கொஸ்டினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சோல்டு சச் ஜுவல்லரி ஃபார் 12 lakhs கொடுத்துருக்காங்க. அப்போ 12 lakh தான் வந்து என்னது? சேல்ஸ் கன்சிடரேஷன். ஓகே. லெஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர், லெஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர். இந்த கொஸ்டினில் சேல் வேல்யூவில் 1% கொடுத்துருக்காங்க. அப்போ 12 lakhsக்கு 1%, 12,000 வருமா? 12,000 இங்கே சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ 12 lakh minus 12,000 போட்டால் எவ்வளோ வருது? அதுதான் நெட் சேல்ஸ் கன்சிடரேஷன். ஓகே. ஸோ நெட் சேல்ஸ் கன்சிடரேஷன், ஓ மை காட், நெட் சேல்ஸ் கன்சிடரேஷன் 12 lakhs minus 12,000 போட்டால் 11,88,000 வருது. ஓகே. ஸோ 11,88,000 less cost of acquisition. Cost of acquisition, asset acquired before 1/4/2001 இருந்தால் நம்ம எப்படி எடுக்கணும்? ஆக்சுவல் இல்லைனா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் 1/4/2001 whichever is high, அப்படி தானே எடுப்போம். ஹையர் ஆஃப், இப்படி கீழே எழுதிக்கலாம், ஹையர் ஆஃப்னு, ஹையர் ஆஃப் ஆக்சுவல் இல்லைனா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் 1/4/2001. ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து காஸ்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் ஓனர். ஜித்தேந்தர் வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? 60,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார். ஓகே. ஸோ 60,000. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் 1/4/2001 வந்து 2 lakhs. ஸோ 2 lakhs. இதில் ரெண்டுத்தில் எது ஹை? whichever is ஹை தானே போடணும். இதில் ரெண்டுத்தில் எது ஹை? 2 lakhs தான் ஹை. அதனால 2 lakhs தான் நம்ம காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே. லெஸ் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டைமண்ட் ஒர்த் வந்து 25,000. இந்த 5,000ங்கிறது அது வந்து கேபிட்டல் நேச்சர் கிடையாது, அது ஜஸ்ட் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் மாதிரி தான். அதனால அந்த 5,000 நம்ம எடுத்துக்க மாட்டோம். அந்த 25,000 மட்டும் தான் நம்ம எடுத்துப்போம். ஓகே. ஸோ இதை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே. ஸோ 11,88,000 minus 2,25,000 போட்டால் 9,63,000 கிடைக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அவ்வளோதான். இதுக்கு வந்து நம்ம ஒரு நோட் வந்து எழுதணும். என்ன நோட் எழுதணும்? ஏன் வந்து அந்த 5,000 நம்ம காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் எடுக்கல அப்படின்ட்டு ஒரு நோட் வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ நோட்னு போட்டு polish expenditure, okay, note polish expenditure is just a maintenance expenditure, is just a maintenance expenditure and not a capital expenditure, and not a capital expenditure. Okay, hence
not included in cost of improvement. காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ எக்ஸாமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு நோட் வந்து எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 100 போகலாம். Miss Isha has 1010% debentures listed of X Limited acquired on 17/4/2009 for 120 each. As on 1/2/2026, she sold such asset for 1,45,000. Brokerage at half percentage of sale value was paid by her. Compute capital gain. Okay. So computation of capital gain of Miss Isha for the assessment year அப்படின்லாம் எழுதிக்கோங்க. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஹெட்டிங் வந்து நீங்களே எழுதிடுவீங்களா? அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயரை மென்ஷன் பண்ணணும். பர்டிகுலர்ஸ் அமௌண்ட்டு. ஓகே. சேல் கன்சிடரேஷன் எவ்வளோக்கு சேல் பண்ணதாக கொடுத்துருக்காங்க? 1,45,000க்கு சேல் பண்ணதாக கொடுத்துருக்காங்க. ஸோ சேல் கன்சிடரேஷன் வந்து 1,45,000 லெஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர். வந்து half percentage of sales value. அப்போ 1,45,000க்கு இன்டூ 0.5% போடுங்க. ஹாஃப்னா 0.5 தானே. ஸோ 1,45,000 இன்டூ 0.5% போட்டால் 725. ரொம்ப நல்ல புரோக்கர். வெறும் 725 ருபீஸ் தான் கேட்டிருக்கிறாரு. 1,45,000 மைனஸ் 725 போட்டால் 144,275 வருது. இதுதான் என்னது? இது வந்து நெட் சேல் கன்சிடரேஷன். ஓகே. நெட் சேல் கன்சிடரேஷன் வந்து 1,44,275 லெஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். இது ரொம்ப ஈஸி. இந்த கொஸ்டின் இதில் கொடுத்துட்டாங்க. 1000 டெபெஞ்சர்ஸை 120 ஈச்க்கு வாங்கியிருக்காங்க. அப்போ 1000 × 120 தான் என்னது? காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். 1000 × 120 போட்டோன்னா 1,20,000 வருமா? 1,20,000. காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த கொஸ்டினில் எதுவும் கொடுக்கல. ஆனால் நமக்கு ஃபார்மேட் தெரியும் அப்படிங்கிறதுக்காக காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு போட்டு டேஷ்னு போட்டுப்போம். ஓகேவா? காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இப்போ நெட் இது எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் இல்லைன்னு வச்சுக்கோங்க. லெஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர்னு போட்டு டேஷ்னு போட்டுக்கோங்க. நம்மளுக்கு அந்த ஃபார்மேட் தெரியும் நமக்கு அப்படின்ட்டு நம்ம பேப்பர் கரெக்ட் பண்ணுற போகிறவங்களுக்கு காமிக்கணும். ஓகேவா? ஸோ இதை மைனஸ் பண்ணோன்னா 24,275 வருது. லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மாக 2009 வாங்கி 2026 விற்கிறாங்க. அப்போ அது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஞாபகம் இருக்குல்ல எப்படி லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மானு கிளாஸிஃபை பண்ணணுன்ட்டு? இப்போ லிஸ்டட் ஷேர்ஸ், யூனிட்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஃபண்டு அதெல்லாம் இருந்ததுன்னா 1 இயர் ஹோல்டிங்கு. மற்ற அசட்ஸ்லாம் 2 இயர்ஸ் ஹோல்டிங். ஷார்ட் டேர்மாக லாங் டேர்மானு கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் டாபிக் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் மணி ரிசீவ்ட் அண்ட் ஃபர்ஃபீட்டட். அட்வான்ஸ் மணியை நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம் அண்ட் அதை கேன்சல் பண்ணிட்டோம். செக்ஷன் 51. அட்வான்ஸ் மணி அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கு போகிறோம். ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, அந்த ஸ்விம்மிங் பூல், ஜிம் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே. ஒரு சூப்பரான ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம வீடு வாங்கலாம் அப்படின்ட்டு போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே சார், நான் வந்து இந்த ஃப்ளாட்டை ஓகே சார் ஓகே மேடம், இந்த ஃப்ளாட்டை நான் உங்கள் பேரில் புக் பண்ணி வச்சிடுறேன். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறீங்களே, பணத்தை கட்டுறது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அதனால வேறு யாராவது வந்து உடனே பேமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் நான் அவங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் வேணால் அட்வான்ஸ் ஏதாவது வாங்கிக்கோங்க, என்னோட பேருக்கே நீங்கள் புக் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து வாங்குறாங்களே, அதை தான் நம்ம இங்கே அட்வான்ஸ் மணி அப்படின்னு சொல்கிறோம். அட்வான்ஸ் மணி ரிசீவ் பண்ணிட்டோம், ஆனால் ஃபர்ஃபிட் பண்ணிட்டோம், கேன்சல் பண்ணிட்டோம். அந்த அட்வான்ஸ் மணியை ரீஃபண்ட்லாம் பண்ணலை, கேன்சல் பண்ணிட்டோம். அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? ஓகே. வித் எஃபெக்ட் ஃப்ரம் 2015-16 அசஸ்மெண்ட் இயர் 2015-16 எனி சம் ஆஃப் மணி ரிசீவ்ட் as an advance or otherwise in the course of negotiations for transfer of a capital asset shall be taxable as income from other sources. Okay. income from other sourcesல தான் taxable பண்ணுவோம். if such sum is forfeited and the negotiations do not result in transfer of such capital asset. ஓகேவா? புரியுதா? நம்ம வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு அட்வான்ஸ் மணி கொடுத்துட்டோம். அந்த அப்பார்ட்மெண்ட்டு என் பேர்லேயே போட்டு வச்சுருங்க, அந்த அப்பார்ட்மெண்ட்னா அந்த ஃப்ளாட்டை, ஓகே, அந்த வீடை என் பேர்லேயே போட்டு வச்சுருங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு அட்வான்ஸ் வந்து கொடுத்துட்டோம். ஆனால் நமக்கு வேறு ஏதோ பெட்டரான வீடு கிடச்சிருச்சு, அதனால் நம்ம அவங்கள்ட்ட வாங்கலை. அவங்க வந்து ரீஃபண்ட்லாம் பண்ண மாட்டாங்க அந்த அட்வான்ஸ் மணியை. அந்த அட்வான்ஸ் மணியை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஃபீட் பண்ணிடுவாங்க, கேன்சல் பண்ணிடுவாங்க. நம்ம வாங்கலைல்ல, அதனால் அந்த அட்வான்ஸ் மணியை கேன்சல் பண்ணிடுவாங்க.
ஓகேவா? இப்போ அவங்க நமக்கு கேபிட்டல் அசெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களா? பண்ணலை. அப்போது இந்த அட்வான்ஸ் மணி அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில், இந்த ரியல் எஸ்டேட்காரங்க வந்து அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் தான் காமிக்கணும். ஓகேவா? அந்த அட்வான்ஸ் மணியை ஃபர்ஃபிட் பண்ணிட்டோம் அண்ட் இந்த கேபிட்டல் அசெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் காமிக்கணும். ஓகே, டேக்ஸ் பாயிண்ட் வேர் எனி சம் ஆஃப் மணி received as an advance or otherwise in the course of negotiations for transfer of a capital asset has been included in the total income of the assessee for any previous year as per section 56(2)(9), then such sum shall not be deducted from the cost for which the asset was acquired, the written down value or the fair market value as the case may be in computing the cost of acquisition. ஓகே, ஸோ அந்த அட்வான்ஸ் மணியை காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்லேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அட்வான்ஸ் மணி ரிசீவ்ட் அண்ட் ஃபர்ஃபிட்டடாக இருந்தால் அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் வரும். அந்த அட்வான்ஸ் மணியை நம்ம காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்லேருந்து சப்ராக்ட் பண்ணக்கூடாது. அவ்வளோதான் வந்து இதில் வந்து எந்த சம்முமே கிடையாது. ஜஸ்ட் இது ஒரு ஸ்மால் கான்செப்ட். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் பேய்டு பை த ட்ரான்ஸ்ஃபரர். ஓகே, இதை வந்து நம்ம ஒரு ஸ்டோரி மாதிரி படிப்போம். ஏன்னா இதை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணால் புரியாது. ஓகேவா? ஓகே, ஸோ ராஜு அப்படின்னு இருக்காங்க. ராமுவோட பையன் ராஜு. ஓகே, ராஜு வந்து பிரியா கிட்ட, ஓகே இதான் பிரியா. ராஜு வந்து பிரியா கிட்ட அவருடைய வீடை விற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? இந்த வீடை வந்து நான் பிரியா கிட்ட 50 லட்ச ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஓகேவா? 50 லட்ச ரூபா இவர் கொடுக்கல. ஓகே, இந்த வீடை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அந்த வீடோட காஸ்ட் வந்து ₹50 lakhs. ஓகே, ராஜு வந்து பிரியா கிட்ட நான் வந்து என்னோட வீடை உங்ககிட்ட விற்கிறேன், அந்த வீடோட விலை வந்து ₹50 lakhs அப்படின்ட்டு சொல்கிறாரு. பிரியா வந்து இந்த ராஜுக்கு 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் தரா. ₹5 lakh அட்வான்ஸ் வந்து பிரியா தரா. ஓகே, அவ்வளோதான். டீல் வந்து சைன் பண்ணியாச்சு. இந்த ஃப்ளாட்டை வந்து எனக்கு மட்டும் தான் நீ கொடுக்கணும், வேறு யாருக்குமே கொடுக்கக்கூடாது, நான் அட்வான்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு பிரியா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜு வந்து என்ன பண்ணுறாருன்னா, ராஜு வந்து அதெல்லாம் முடியாது, அவங்களுக்குலாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணலை. ராஜு வந்து சேல் பண்ணலை. ஓகே, இப்போ பிரியாவுக்கு அந்த டீல் போயிடுச்சுல. அவங்க வந்து ஏற்கனவே இந்த 50 லட்ச ரூபாய்க்கு மணிலாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்க பழைய வீட்டு ஓனர்கிட்டலாம் நான் வீடை காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய பிளான்லாம் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு பண்ணிட்டாங்க. அதனால அவங்களுக்கு சஃபர் ஆகுதுல. அதனால அவங்க போய் கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்க. பிரியா வந்து இதான் கோர்ட்டு. ஓகே, இதான் கோர்ட். இப்படி தான் வரையணுமா கோர்ட்? எனக்கு தெரியல. ஓகே, இதான் கோர்ட் வந்து இதான் கோர்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதான் கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்க. கோர்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, ராஜு வந்து பிரியாவுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். ராஜு வந்து பிரியாவுக்கு இதான பிரியா ராஜு வந்து பிரியாவுக்கு ஒரு 3 லட்ச ரூபா காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு கோர்ட் வந்து சொல்லுது. ஓகே, இப்போது பிரியாவுக்கு 3 லட்ச ரூபா காம்பன்சேஷன் வந்துருச்சுல. இது டேக்ஸபிளா அப்படின்னா ஆமாம், பிரியாவுக்கு இது டேக்ஸபிள் தான். ஓகேவா? ஸோ ராஜு வந்து நான் உனக்கு சேல் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சொன்னப்போ பிரியாவுக்கு அந்த வீடை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ரைட் இருக்குல்ல, அந்த ரைட்டை வந்து பிரியா லூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, பிரியா வந்து என்னத்தை லூஸ் பண்ணாங்க? லூசஸ் ரைட் டு பர்ச்சேஸ். கரெக்டாக? ஸோ ராஜு வந்து நான் விற்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா பிரியா வந்து அவங்களோட ரைட் டு பர்ச்சேஸை லூஸ் பண்ணிட்டாங்க. லாஸ் ஆகிடுச்சு அந்த ரைட்டு. ஓகே, அந்த ரைட் இருக்குல்ல, இந்த ரைட் வந்து ஒரு கேபிட்டல் அசெட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த காம்பன்சேஷன், அந்த 3 லட்ச ரூபா காம்பன்சேஷனை பிரியா அக்செப்ட் பண்ணது வந்து அவங்களுடைய ரைட்டை ரிலங்குவிஷ் பண்ண மாதிரி, அந்த ரைட்டை விட்டு கொடுத்த மாதிரி. ஸோ ரிலங்குவிஷ்மெண்ட் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் தான் நம்ம படித்தோமா, அதனால கேபிட்டல் கெயின் அப்ளை ஆகும். ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? ஸோ ராஜு வந்து பிரியாவுக்கு என்னோட அப்பார்ட்மெண்ட்டை நான் 50 லட்ச ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பிரியா வந்து 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போது நான் வந்து விற்க மாட்டேன் அப்படின்ட்டு ராஜு வந்து சொல்லிட்டாங்க. அதனால பிரியாவுக்கு சஃபர் ஆகுது. அவங்க பழைய ஓனர்கிட்டலாம் நான் வீடு காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டு 50 லட்ச ரூபாய் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால சஃபர் ஆகுதுனால அவங்க கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்க. கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ராஜுவை நீ வந்து 3 லட்ச ரூபா காம்பன்சேஷன் பே பண்ணு அப்படின்னு சொல்லுது. ரீஃபண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல், அந்த 5 லட்ச ரூபாயை ரீஃபண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 லட்ச ரூபா காம்பன்சேஷனும் கட்டு அப்படின்ட்டு
சொல்லுது. அந்த காம்பன்சேஷன் இருக்குல்ல, அது பிரியாவுக்கு டாக்ஸபிளா அப்படின்னா ஆமா டாக்ஸபிள் தான். ஏன் டாக்ஸபிள்? ராஜு வந்து நான் விற்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே பிரியா வந்து அவங்களுடைய ரைட் டு பர்ச்சேஸை லூஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா அவங்களோட ரைட் டு பர்ச்சேஸுங்கிறது ஒரு கேபிட்டல் அசட். அந்த கேபிட்டல் அசட் அந்த ரைட்டை வந்து அவங்க ரிலன்குவிஷ் பண்ணிட்டாங்க. ரெலன்குவிஷ்மெண்ட் ஆஃப் ரைட். அந்த ரெலன்குவிஷ்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணிட்டாங்க. இந்த ரெலன்குவிஷ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர். அதனால இதுக்கு கேபிட்டல் கெயின் அப்ளிகபிள். ஓகேவா? இப்போ எப்படி வந்து கேபிட்டல் கெயின் கால்குலேட் பண்ணுறது? இதில் அசட் வந்து என்னது? அசட் வந்து ரைட் டு பர்ச்சேஸ்னு பிரியா கிட்ட ஒரு அசட் இருந்தது. ஓகே, இது வந்து என்ன மாதிரியான டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா ரெலன்குவிஷ்மெண்ட். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து என்னது? காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எதுவுமே கிடையாது. கரெக்டாக? இந்த பிரியா வந்து அந்த எப்படி அந்த ரைட்டை வாங்கினாங்க? எதுவுமே பண்ணல. அதனால காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நில்லு. சேல் கன்சிடரேஷன் வந்து என்னது? அந்த காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணாங்கல்ல, அதுதான் சேல் கன்சிடரேஷன் வந்து என்னது? காம்பன்சேஷன் ரிசீவ்டு. ஏன் வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இல்லை? ஸோ 5 lakhs அட்வான்ஸ் இருக்குல்ல, அதை காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக எடுத்துக்க கூடாதான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஓகே, அவங்க அந்த ரைட்டை வாங்குறதுக்கு எதுவுமே அவங்க பே பண்ணல. அவங்க ஜஸ்ட் அந்த அக்ரிமெண்ட்டுக்காக தான் அந்த இதை பே பண்ணாங்க 5 lakhs. அந்த ரைட்டை அக்வயர் பண்ணுறதுக்கு, ரைட் டு பர்ச்சேஸ் அக்வயர் பண்ணுறதுக்கு பிரியா எதுவுமே பே பண்ணல. ஸோ கேபிட்டல் கெயின் எவ்வளோ இருக்கும்? அந்த சேல்ஸ் கன்சிடரேஷன் 3 lakhs. அந்த 3 lakhsங்கிறது என்னது? காம்பன்சேஷன் லெஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஒன்றுமே இல்லை. ஸோ கேபிட்டல் கெயின் வந்து 3 lakhsமே ஃபுல்லி டாக்ஸபிள். ஓகே, ஒரே ஒரு எக்ஸப்ஷன். சிம்பிளி ராஜு வந்து அந்த 5 லட்ச ரூபாயை ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க பிரியாக்கு அப்படின்னா, அந்த ரீஃபண்ட் ரிட்டர்ன் மட்டும் பண்ணிட்டாங்க அந்த 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் அப்படின்னா அது காம்பன்சேஷன் கிடையாது. அது வந்து அவங்களுடைய பணத்தை திரும்பி அவங்கள்ட்ட கொடுக்கறது. இது வந்து நாட் டாக்ஸபிள். அந்த காம்பன்சேஷனை விட எக்ஸ்ட்ரா பே பண்ணுறது மட்டும்தான் டாக்ஸபிள். புரியுதா? இப்போ வந்து இதில் இருக்கிறது படிக்கலாம். இங்கே இருக்கா? ஓகே. இஃப் டிரான்ஸ்ஃபரர் கமிட்ஸ் டிஃபால்ட். டிரான்ஸ்ஃபரர்னா நம்மளோட எக்ஸாம்பிளில் யார்? ராஜு கமிட்ஸ் டிஃபால்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் பிரியா ரிசீவ்ஸ் எனி காம்பன்சேஷன் அப்பார்ட் ஃப்ரம் ரீஃபண்ட் ஆஃப் அட்வான்ஸ் மணி. அது அட்வான்ஸ் மணி ரீஃபண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா தென் காம்பன்சேஷன் ரிசீவ்டு பை த டிரான்ஸ்ஃபரி ஷால் பி ட்ரீட்டட் as சேல் கன்சிடரேஷன் அகேன்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் relinquishment ஆஃப் பர்ச்சேசிங் ரைட் அண்ட் சார்ஜ் டு கேபிட்டல் கெயின். இப்போ நான் சொன்னேன்ல அதே தான். ஓகே, ஸோ அவங்க அந்த ரைட் டு பர்ச்சேஸை ரிலன்குவிஷ் பண்ண மாதிரி அர்த்தமாயிரும். அதனால அது ட்ரான்ஸ்ஃபர் தான். நேச்சர் வந்து ரைட் டு பர்ச்சேஸ், நேச்சர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ரிலன்குவிஷ்மெண்ட், காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இஸ் சேல் கன்சிடரேஷன் வந்து காம்பன்சேஷன் அமௌண்ட். ஓகேவா? இந்த புரிஞ்சுதா இது? ஸோ அட்வான்ஸ் பண்ணி ரிசீவ்ட் அண்ட் ஃபர்ஃபீட்டடாக இருந்ததுன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் டாக்ஸபிள். இது வந்து அந்த டிரான்ஸ்ஃபரர் டிஃபால்ட் பண்ணதுனால ஒரு காம்பன்சேஷன் வந்து டிரான்ஸ்ஃபரி ரிசீவ் பண்ணாங்கன்னா அது வந்து டாக்ஸபிள். கேபிட்டல் கெயினில் தான் அது டாக்ஸபிள். அதோடைய காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து நில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். இதில் எந்த சம் கிடையாது. கேபிட்டல் கெயின் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் கிளைம். ஓகே, ராமு வந்து ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறாரு. இதுதான் ஃபேக்ட்ரி. ஓகே, உதவி வருது ஒரு ஃபேக்ட்ரி. ஓகே, இந்த ஃபேக்ட்ரியில் ஃப்ளட்டு வந்துடுச்சு, இல்லைனா ஃபயர் ஆயிடுச்சு, என்னமோ ஆயிடுச்சு. இந்த ஃபேக்ட்ரி வந்து ஃப்ளட்டு வந்து இது வீணாக போயிடுச்சு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்னாலே இல்லை ஏதோ ஒரு பர்பஸ்னால இந்த ஃபேக்ட்ரி வந்து இப்படி எரிஞ்சு போச்சு. ஓகேவா? அதனால இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஒரு 50 லட்ச ரூபா காம்பன்சேஷன் கொடுக்குது. இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து நம்ம ராமுக்கு ஒரு 50 லட்ச ரூபா காம்பன்சேஷன் கொடுக்குது. இப்போது இந்த 50 லட்ச ரூபா வந்து கேபிட்டல் கெயினா அப்படின்னா நார்மலாக இதில் டிரான்ஸ்ஃபரே இல்லைல்ல. ராஜு வந்து அந்த ஃபேக்ட்ரி என்ன விற்றாரா? அவருக்கு லாஸு, அதனால இன்சூரன்ஸ் கம்பெனி காம்பன்சேஷன் கொடுத்துச்சு. இதில் என்ன கேபிட்டல் கெயின்? கரெக்டாக அப்படி தானே? இதில் டிரான்ஸ்ஃபரே எதுவுமே இல்லை, அப்புறம் எப்படி கேபிட்டல் கெயின் வரும்? அப்படி தானே நம்ம யோசிப்போம். ஆனால் செக்ஷன் 45 சப்செக்ஷன் 1A என்ன சொல்லுதுன்னா, ஒரு சில சிச்சுவேஷனில் இன்சூரன்ஸ் காம்பன்சேஷனை நம்ம ட்ரான்ஸ்ஃபராக தான் ட்ரீட் பண்ணுவோம் அண்ட் இதுக்கு கேபிட்டல் கெயின் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லுது. புரியுதா? ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து ஒரு காம்பன்சேஷன் வந்தது அப்படின்னா இதில் தான் எந்த ட்ரான்ஸ்ஃபருமே இல்லையே, அப்போ இதில் கேபிட்டல் கெயினில் வராது அப்படின்ட்டு கிடையாது. செக்ஷன் 45 சப்செக்ஷன் 1A வந்து ஒரு சில கேசஸில் இன்சூரன்ஸ் காம்பன்சேஷனும் கேபிட்டல் கெயின் தான், இன்சூரன்ஸ் காம்பன்சேஷனும் ட்ரான்ஸ்ஃபர் தான், அதுக்கும் கேபிட்டல் கெயின் வரும் அப்படின்ட்டு சொல்லுது. ஓகேவா? ஸோ ஒரிஜினலாக சுப்ரீம் கோர்ட், ஓகே, ஆஸ் பர் த சுப்ரீம் கோர்ட் இன் CIT, கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், CIT-னா ஓகே, விசஸ் வீனஸ் சில்க் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட். இது என்ன அர்த்தம்? இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? இது வந்து ஒரு கேஸ் லா. ஸோ இவங்க வீனஸ் சில்க் மில்ஸ் பிரைவேட் லிமிடெடுக்கும் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸுக்கும்
கருத்து வேறுபாடு வந்ததுன்னா அவங்க கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்க. அந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் வந்திருக்கும். ஒரிஜினலாக சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்சூரன்ஸ் காம்பன்சேஷன் ஃபார் லாஸ் ஆஃப் கேபிட்டல் அசெட் இருக்குல்ல, அது வந்து நாட் டாக்ஸபிள் தான் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ ஒரிஜினலாக இது வந்து நாட் டாக்ஸபிள் தான் இருந்தது. இன்சூரன்ஸ் காம்பன்சேஷன் என்னவா தான் இருந்தது? நாட் பி டாக்ஸபிளாக தான் இருந்தது. ஆனால் 2001 செக்ஷன் 45(1)A அப்படின்ற ஒரு செக்ஷன் வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. அதனால இந்த ஜட்ஜ்மெண்ட் இனிமே நாட் அப்ளிகபிள் அப்படின்ட்டு ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ லாவே வந்து மாறிடுது. அதனால சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் வந்து நாட் அப்ளிகபிள் அப்படின்ட்டு ஆகிடுச்சு. ஸோ செக்ஷன் 45(1)A வந்து என்ன சொல்லுது? எனி காம்பன்சேஷன் ரிசீவ்டு ஃப்ரம் அன் இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபார் ஸ்பெசிஃபைடு டேமேஜஸ்க்கு மட்டும்தான் அதை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர்னு ட்ரீட் பண்ணுவோம். அதுக்கு கேபிட்டல் கெயின் வந்து அப்ளிகபிள். எப்போ? இந்த இயர் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் காம்பன்சேஷன். ஸோ பார்லிமெண்ட் வந்து செக்ஷன் 45(1)A இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே அந்த சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்மெண்ட் இருக்குல்ல, அது இனிமேல் நாட் அப்ளிகபிள் அப்படின்ட்டு ஆயிடுச்சு. அவ்வளோதான். புரியுதா? ஸ்பெசிஃபைட் டேமேஜஸ்க்கு நம்ம காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணால் அது வந்து டாக்ஸபிள் தான். ஓகே, அப்போது ஸ்பெசிஃபைட் டேமேஜ்னா என்ன? ஸ்பெசிஃபைட் டேமேஜஸ் அப்படின்னா, ஸ்பெசிஃபைட் டேமேஜஸ்க்கு இன்சூரன்ஸ் கிளைம் வந்ததுன்னா அது ட்ரான்ஸ்ஃபர், தட்ஸ் லைபிள் ஃபார் கேபிட்டல் கெயின். இன்சூரன்ஸ் கிளைம் வரல, நோ கிளைம் அப்படின்னா நோ கேபிட்டல் கெயின். அதர் டேமேஜஸ்க்கு கிளைம் வந்ததும் வரலைனாலும் அது வந்து அதர் டேமேஜஸ்க்கு வந்ததுன்னா அது ட்ரான்ஸ்ஃபரே கிடையாது, கேபிட்டல் கெயினே கிடையாது. புரியுதா? ஓகே தானே? இன்சூரன்ஸ் கிளைம் வந்து ஸ்பெசிஃபைட் டேமேஜஸ்க்கு வந்ததுன்னா மட்டும்தான் அது கேபிட்டல் கெயின். ஸ்பெசிஃபைட் டேமேஜஸ்னால் என்ன? ஸ்பெசிஃபைடு டேமேஜஸ் அப்படின்னா ஃப்ளட், டைஃபூன், ஹுரிக்கேன், சைக்ளோன், எர்த்குவேக் ஆர் அதர் நேச்சுரல் கெலாமிட்டி, ரியாட் ஆர் சிவில் டிஸ்டர்பன்சஸ், இந்த வார்லாம் இருக்குல்ல அது, ஆக்சிடென்டல் ஃபயர் ஆர் எக்ஸ்ப்ளோஷன். ஓகே, தெரியாமல் ஃபயர் வந்துருச்சு இல்லைன்னா எது வெடிச்சிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் ஆக்ஷன் பை அன் எனிமி அண்ட் ஆக்ஷன் டேக்கன் இன் கம்பேட்டிங் அன் எனிமி, அதெல்லாம் வரும். எனிமி ஆக்ஷன், வார் ரிலேட்டட். ஓகே, புரியுதா? ஸோ என்னெல்லாம் வரும் அப்படின்னா, ஃப்ரான்ஸ் வரும்னு வச்சுக்கோங்க. FRA ஸ்பெசிஃபைட் டேமேஜஸ்னால் ஃப்ரான்ஸு, FRANCE. எஃப்னா என்னது? ஃப்ளட், டைஃபூன், ஹரிகான், சைக்ளோன். ஃப்ளட், டைஃபோன், ஓகே, ஹரிகான், சைக்ளோன் அதெல்லாம் வந்து எஃப்ல வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர் வந்து ரியாட் ஆர் சிவில் டிஸ்டர்பன்ஸ். ஏ வந்து ஆக்சிடென்டல் ஃபயர் ஆர் எக்ஸ்ப்ளோஷன். என் வந்து நேச்சுரல் கெலாமிட்டி, எர்த்குவேக், அதெல்லாம் நேச்சுரல் கெலாமிட்டி. ஓகே, கெலாமிட்டி ஃபுல்லாகவே எழுதலாம். FRANC வருதா? சி தான் சைக்ளோன் வந்து இங்கே வராது, இங்கே வருது. ஓகே, ஸோ நான் ஜஸ்ட்டு புக்கில் இருக்கிறதே வேறு மாதிரி எழுதிட்டுருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ சைக்ளோனை நம்ம இந்த இதில் போட்டுக்கலாம். இங்கே வந்து சைக்ளோன், இதை வந்து எனிமி ஆக்ஷன் வச்சுக்கலாம். எனிமி ஆக்ஷன். ஓகே, ஆக்ஷன் பை எனிமி தான் எனிமி ஆக்ஷன். இப்போ இந்த ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். ஓகேவா? ஸோ நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், மேன்மேட் டிசாஸ்டர் ரெண்டுமே வந்து ஸ்பெசிஃபைட் டேமேஜஸ் தான். வேறு ஏதாவது ஒன்று, எக்ஸாம்பிளுக்கு தெஃப்ட்டு, ரோடு ஆக்சிடெண்ட், அப்புறம் வந்து நீங்கள் பெட்ரோலை கொண்டு போய் இப்படி வெளியில் வச்சுருந்தாலும் பெட்ரோல் எவாப்ரேட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஸ்பெசிஃபைட் டேமேஜஸ் கிடையாது. அதனால் அது ட்ரான்ஸ்ஃபரும் கிடையாது, அதுக்கு கேபிட்டல் கெயின் கிடையாது. ஓகே, ஸோ கேபிட்டல் கெயின் எப்போ அரைஸ் ஆகும்? ஸ்பெசிஃபைட் டேமேஜ் அண்ட் இன்சூரன்ஸ் கிளைம் ரிசீவ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் கேபிட்டல் கெயின் அரைஸ் ஆகும். ஓகே, இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? காம்பன்சேஷன் ரிசீவ்டு இன் கேஷாக இருந்தால் எவ்வளோ கேஷ் ரிசீவ்டோ அதுதான் வந்து சேல் கன்சிடரேஷன். ஓகே, காம்பன்சேஷன் இப்போ 50 லட்ச ரூபா காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் கம்பெனி நமக்கு பே பண்ணிடுச்சு. அப்போ சேல் கன்சிடரேஷன் என்ன? 50 லட்ச ரூபா. காம்பன்சேஷன் ரிசீவ்டு இன் கைண்டாக இருந்தால், பொருளாக கொடுக்குறாங்க காம்பன்சேஷன் அப்படின்னா, சேல் கன்சிடரேஷன் என்னவா இருக்கும்? ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் டேட் ஆஃப் ரிசிப்ட். இப்போது ஒரு பெரிய பிளான்ட் வந்து இறந்துருச்சு. பிளான்ட்னா செடி கிடையாது, பிளான்ட்னா மெஷினரி. ஒரு பெரிய மெஷினரி எரிஞ்சு போயிடுச்சு. ஒரு பெரிய மெஷினரி வந்து
எரிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன கொடுக்குதுன்னா, அமௌண்ட்டாக கொடுக்கறது பதிலாக அந்த பெரிய மிஷினே உங்களுக்கு ஒரு புது பெரிய மிஷினை கொடுத்துருச்சு. அப்படின்னா அந்த பெரிய மிஷினை நம்ம போய் மார்க்கெட்டில் இன்னைக்கு வாங்கணும், ரிசீவ் பண்ண அன்னைக்கு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்னைக்கு நம்மளுக்கு அந்த பெரிய மிஷின் கொடுக்குதோ அன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட்டில் போய் வாங்கணும்னா என்ன விலை இருந்திருக்கும், அதுதான் வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. ஸோ அதுதான் சேல் கன்சிடரேஷன். ஓகே, ஸோ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ என்னவா இருக்கும்? ஃபேர் மார்க்கெட் வேல்யூனா அன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட்டில் போய் வாங்கணும்னா என்ன விலையோ அதுதான். ஸோ சேல் கன்சிடரேஷன்ங்கிறது ரிசீவ்ட் இன் கேஷாக இருந்தால் அந்த கேஷ் ரிசீவ்டு, ரிசீவ்ட் இன் கைண்டாக இருந்தால் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அஸ் அண்ட் டேட் ஆஃப் ரிசிப்ட். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர், இது எல்லாமே நார்மல் தான், நம்ம ஃபாலோ பண்ணுறது தான். ஓகேவா? ஏற்கனவே நம்ம போடுவோம்ல அதே மாதிரி தான். இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட். ஓகே, இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வந்து அவைலபிளாக இருந்தது அப்படின்னா டில் இயர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் வரைக்கும். ஓகேவா? இப்படி இருக்கலாம். நம்ம வந்து இயர் வந்து 2021 வந்து அந்த அசட் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஆனால் இன்சூரன்ஸ் கிளைம் வந்து இன்சூரன்ஸ் காம்பன்சேஷன் வந்து நமக்கு 2025 தான் வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இண்டெக்ஸேஷன் எது வரைக்கும் அவைலபிள்னா 2021 வரைக்கும். என்னைக்கு அந்த அசட் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சோ அன்னைக்கு வரைக்கும் தான் இண்டெக்ஸேஷன் அவைலபிள். ஓகே, ஸோ எப்போ வந்து இது டாக்ஸபிள், இந்த கேபிட்டல் கெயின் எப்போ டாக்ஸபிள்னா ரெசிப்ட் ஆஃப் காம்பன்சேஷன். ஸோ இதில் வந்து இப்போது இதில் நிறைய பேருக்கு என்ன இதில் டவுட் வரும்னா, இங்கே வந்து காம்பன்சேஷன் ரிசீவ்டு வந்து வராது. ஓகே, இதில் வந்து டிஸ்ட்ரக்ஷன் டேட் இருக்குல்ல, அது வந்து வராது. புரியுதா? சப்போஸ் நம்ம வந்து டெஸ்ட்ராய் ஆனது வந்து இப்போ ஃப்ளட் வந்ததோ இல்லை ஃபயர் வந்ததோ 2021 வச்சுக்கோங்க. காம்பன்சேஷன் ரிசீவ்டு வந்து 2025 அப்படின்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வந்து இந்த டெஸ்ட்ராய் ஆன இயர் வரைக்கும் உண்டு, இண்டெக்ஸ் பெனிஃபிட். ஓகே, எப்போ டாக்ஸபிள்னா எப்போ காம்பன்சேஷன் ரிசீவ்டோ அப்போ மட்டும்தான் டாக்ஸபிள். புரியுதா? ஓகேவா? டேக்ஸ் ரேட் வந்து எப்போ நம்ம காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணுறோமோ அன்னைக்கு இருக்கிறது. எப்போ காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணுறோமோ அப்போ தானே டாக்ஸபிள். அப்போ டேக்ஸ் ரேட்டும் அப்போ தானே இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் நோட்ஸ். மெஷினரிக்கு நம்ம காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இன்சூரன்ஸ் வந்து மெஷினரியை வந்து டேமேஜ் ஆன மெஷினரிக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்காக, ரினோவேஷன் பண்ணுறதுக்காக நம்ம காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து கேபிட்டல் கெயின் கிடையாது. இது வந்து ரெவென்யூ ரெசிப்டாக தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். அதை ரிப்பேர் காஸ்ட்டை விட எவ்வளோ அதிகமாக இருக்கோ அது வந்து தான் கேபிட்டல் கெயின். ஓகே, ஸோ காம்பன்சேஷன் ஃபார் டேமேஜ் ஆஃப் மெஷினரி ட்ரீட்டட் அண்டர் செக்ஷன் 41(1). 41(1)னா ரெவென்யூ அப்படின்னு நம்ம ட்ரீட் பண்ணிக்குவோம். 41(1)னா என்னது, ரெவென்யூன்னு ட்ரீட் பண்ணிக்குவோம். To the extent of expenditure incurred on repair and renovation of damaged machinery, and such repair and renovation expenditure shall be allowed under section 31. However, compensation, இது 31னா என்னங்கிறது நம்ம பிஜிபிபியில் தான் படிப்போம். ஓகேவா? However, compensation received in excess of repair and renovation expenditure shall be treated as capital asset and shall not be liable to tax அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் செக்ஷன் 45(1)(a) shall not be applicable as there is no transfer of capital asset. ஸோ மெஷினரிக்கு நம்ம காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா ரிப்பேர் அண்ட் ரெனோவேஷனுக்காக தானே, அது வந்து ரெவென்யூ ரெசிப்ட் தான், அதுக்கு வந்து கேபிட்டல் கெயின் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸஸ், அந்த ரிப்பேர் அண்ட் ரெனோவேஷனுக்கு அபோவ் எக்ஸஸ் வந்து இப்போது இவ்வளோ ஒரு மெஷினரி இருக்குது. ஓகேவா? இது ஒரு மெஷின், இந்த மெஷினரி டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஓகே, அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படும்னு வச்சுக்கோங்க. அந்த 10 லட்ச ரூபாயை இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குது அப்படின்னா இது வந்து ரெவென்யூ ரெசிப்ட்னா டேக்ஸு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு 12 லட்ச ரூபா கொடுக்குது அப்படின்னா எவ்வளோ எக்ஸஸாக கொடுத்துருக்கு, 2 லட்ச ரூபா எக்ஸஸாக கொடுத்துருக்குல, அந்த 2 லட்ச ரூபாய்க்கு மட்டும் தான் கேபிட்டல் கெயின். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதர் டேமேஜஸ் டு கேபிட்டல் அசட். தெஃப்ட்டு, ரோடு ஆக்சிடென்ட்டு, ஷிப்பு வந்து தண்ணியில் மூழ்கிடுச்சு, அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஸ்பெசிஃபைட் டேமேஜஸ் கிடையாதுல்ல. அதனால காம்பன்சேஷன் ரிசீவ்டு வந்து கேபிட்டல் ரெசிப்ட். ஓகே, இது வந்து எந்த ஹெட்லையுமே டாக்ஸபிள் கிடையாது. ஓகே, காம்பன்சேஷன் ரிசீவ்டு ஃபார் எனி அதர் டேமேஜஸ் ஆஃப் கேபிட்டல் அசட் shall be treated as capital receipt and shall not be taxable. இப்போ நான் கேபிட்டல் அசட்டுக்கு ஏதாவது டேமேஜ் நடந்ததுன்னா, ஸ்டாக் அண்ட் ட்ரேடு வந்து ஸ்டாக் அண்ட் ட்ரேடை யாராவது திருடிட்டு போயிட்டாங்க, அதனால இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணுது அப்படின்னா அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட் வந்து பிஜிபிபி ஹெட்ல டாக்ஸபிள். ஓகே, ரெவென்யூ ரெசிப்ட் மே பி சார்ஜபிள் அண்டர் செக்ஷன் 28 or 56. இது வந்து என்னது, பிஜிபிபியில். ஓகேவா?
Compensation received on theft of stock and trade shall be taxable as business income. Next, destruction of asset without insurance. Asset வந்து destroy ஆயிடுச்சு, ஆனால் நம்ம இன்சூரன்ஸ் போட்டு வைக்கல, அதனால நமக்கு காம்பன்சேஷனும் வரல, அதனால இது டிரான்ஸ்ஃபரும் கிடையாது. இந்த லாஸ் வந்து நாட் அலவல், அவ்வளோதான். ஸோ டேக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவுமே இங்கே நடக்கல, அவ்வளோதான். இன்சூரன்ஸ் போடலன்னா டேக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்றுமே நடக்கல, அவ்வளோதான். வேர் அன் அசட் இஸ் டெஸ்ட்ராய்ட் அண்ட் தேர் இஸ் நோ இன்சூரன்ஸ் ஆர் இன்சூரன்ஸ் காம்பன்சேஷன் இஸ் நாட் ரிசீவ்ட் அப்படின்னா செக்ஷன் 45(1)A நார் செக்ஷன் 45 எதுவுமே அப்ளை ஆகாது. அது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபரே கிடையாது. காஸ்ட் ஆஃப் சச் அசட் டெஸ்ட்ராய்ட் இஸ் நாட் அன் அலவபிள் லாஸ் அண்டர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட், அவ்வளோதான். ஸோ லாஸை நம்ம மைனஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா மைனஸ் பண்ணக்கூடாது. டேக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்சூரன்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணலன்னா எதுவுமே நடக்காத மாதிரி தான். ஓகே, புரியுதா? இது வரைக்கும் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்து புரியுதா? இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து இருக்குது. மிஸ்டர் எக்ஸ் அக்வயர்ட் அ ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ஃபார் செல்ஃப் ஆக்குபேஷன் ஆன் 5/5/2023 ஃபார் 90 lakhs. On 7/4/2025 the property caught fire, no insurance was made. ஓகே, ஸோ இது வந்து அலோவபிள் லாஸா அப்படின்னா இல்லை. நோ கிளைம்னா டேக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்றுமே நடக்காத மாதிரி. இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபரும் கிடையாது, அண்ட் டிரான்ஸ்ஃபர் இல்லைன்னா கேபிட்டல் லாஸையும் நம்ம கிளைம் பண்ண முடியாது. ஸோ மிஸ்டர் எக்ஸ்க்கு எதுவுமே கிடைக்கல, அவர் எதுவுமே பே பண்ணவே வேண்டாம், அவ்வளோதான். Such loss of 90 lakhs is not an allowable loss under the Income Tax Act. ஓகே, ஸோ இதில் வந்து குயிக் ரீகேப். ஸ்பெசிஃபைட் டேமேஜஸ் ப்ளஸ் இன்சூரன்ஸ் கிளைம் ரிசீவ்டாக இருந்தால் மட்டும் தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர்னு ட்ரீட் பண்ணுவோம், லயபிள் ஃபார் கேபிட்டல் கெயின். வேறு ஏதாவது ஒரு கிளைம் ஒரு டேமேஜஸாக இருந்ததுன்னா ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது, கேபிட்டல் கெயின் கிடையாது. எந்த வருஷம் டாக்ஸபிள்? எப்போ நம்ம காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணுறோமோ அந்த வருஷம் தான் டாக்ஸபிள். எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும்னா நார்மல் ரூல்ஸ் ஆஃப் கேபிட்டல் கெயின் தான். டேக்ஸ் ரேட் வந்து இந்த இயர் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் காம்பன்சேஷனை நம்ம எப்போ ரிசீவ் பண்ணுறோமோ அந்த வருஷத்துக்கான டேக்ஸ் ரேட்டு தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். புரியுதா? இன்சூரன்ஸ் கம்பெனியோட இன்சூரன்ஸ் காம்பன்சேஷனோடது புரியுதா? இப்போ இல்லஸ்ட்ரேஷன் வந்து பார்க்கலாம். Lucky has a house property acquired on 18/8/2019 for 6 lakhs. He used the house for his own residential purpose. On 18/8/2022, he incurred capital expenditure on reconstruction of house 3 lakhs. இது வந்து காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஆன் 15/5/2025 he brought office goods inflammable worth 1 lakh at home to be delivered to a party staying near to his house. ஸோ அவர் என்னமோ எரிபொருள் வாங்கியிருக்கிறாரு, அவர் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்காக 1 lakh மதிப்பிலான எரிபொருள் வாங்கி வீட்டில் வச்சுருக்கிறாரு. At the night of that day, accidental fire took place and damaged the whole house property, furniture worth 5 lakhs and business stocks. அந்த எரிபொருள் வந்து எரிஞ்சு போயிடுச்சு அன்றைக்கி நைட்டு, அண்டு அவங்களோட ஹோல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியும் டேமேஜ் ஆயிடுச்சு. ஃபர்னிச்சர் ஒர்த்து 5 லட்சம் ரூபா, பிஸ்னஸ் ஸ்டாக் எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு. ஆனால் அவர் பொழைச்சிக்கிட்டாரு, அதனால தான் அவர் பேர் லக்கின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்சூரன்ஸ் கிளைம் ரிசீவ்ட் ஆன் 18/8/25 வந்து ஹவுஸ்க்கு 1 லட்சம் ரூபா இன் கேஷ். நியூ ஹவுஸ் allotted to him fair market value of which is 44 lakhs on 18/8/2025. ஸோ இதில் வந்து காம்பன்சேஷன் ரிசீவ்ட் இன் கேஷ் அண்ட் காம்பன்சேஷன் ரிசீவ்ட் இன் கைண்ட் ரெண்டுமே இருக்குது. ரிசீவ்ட் இன் கைண்டுக்கு நம்ம ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எடுப்போம், அந்த 44 lakhsங்கிறது அவங்களும் கொடுத்துட்டாங்க. For household furniture 2 lakh, for stock வந்து 80,000. Tax treatment under the capital gain வந்து சொல்லணும். And how shall your answer differ if such compensation is received by the assessee or on 15/4/2026? 15/4/2026 ஆனதுன்னா அதை வந்து அடுத்த வருஷம் தான் டாக்ஸபிள் அப்படின்னு நம்ம காமிப்போம். கரெக்டாக? இப்போது இந்த கேஸில் இவங்களுக்கு 3 காம்பன்சேஷன் வந்திருக்கு. ஹவுஸ்க்கு ஹவுஸ் ஹோல்டு ஃபர்னிச்சருங்கிறது வந்து இது ஒரு பர்சனல் பர்பஸ், பர்சனல் எஃபெக்ட் இருக்கிற அசட். பர்சனல் எஃபெக்ட் இருந்ததுன்னா அது வந்து ஒரு கேபிட்டல் அசட்டே கிடையாது அப்படின்னு நம்ம பேசிக் சாப்டரில் பார்த்தது. பர்சனல் எஃபெக்ட் ஃபர்னிச்சருங்கிறது பர்சனல் எஃபெக்ட்னா அது வந்து ஒரு கேபிட்டல் அசட்டே கிடையாது. அப்போனா அதுக்கு ரிசீவ் ஆன அமௌண்ட்டுக்கு கேபிட்டல் கெயின் எதுவுமே கிடையாது. அப்புறம் ஸ்டாக் வந்து 80,000. ஸ்டாக் வந்து பிஜிபிபியில் டாக்ஸபிள். ஓகேவா? ஸோ ஸ்டாக் வந்து இந்த எரிபொருள் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு, 80,000 வந்து காம்பன்சேஷன் ரிசீவ்ட். அப்போ அந்த லாஸ் 20,000 இருக்குல்ல, அது வந்து பிஜிபிபி ஹெட்டில் வந்து அலோவ் பண்ணிப்போம், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து நம்ம இந்த 1 lakh அண்ட் 44 lakhs மட்டும்தான் நம்ம வந்து போடணும். ஓகே, ஸோ அந்த ஹவுஸ் ஹோல்டு ஃபர்னிச்சருங்கிறது பர்சனல் எஃபெக்ட்டுங்கிறதுனால வராது இதில். அண்ட் ஸ்டாக் வந்து பிஜிபிபியில் அந்த லாஸ் வந்து அதோட கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின் ஆஃப் லக்கி ஃபார் ஓகே லக்கின்னு பேர் எழுத ரொம்ப கேவலமாக இருந்துச்சா. லக்கி ஏன் எல் போட்டால் இப்படி வருது? எல் லக்கி ஃபார் அசஸ்மெண்ட்டு
2026-27, previous year 25-26. Particulars amount. Okay. Sale consideration. சேல் கன்சிடரேஷன் வந்து கேஷாக ரிசீவ் பண்ணியிருந்தா அந்த கேஷை கைண்டாக ரிசீவ் பண்ணியிருந்தா அதோடைய ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. ஸோ இதில் 1 lakh கேஷு அண்ட் இந்த கைண்ட் வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ 44 lakhs. ஸோ 1 lakhs + 44 lakhsனு போடணும். 1 lakh + 44 lakh எவ்வளோ வரும்? 45 lakh வருமா? ஸோ இங்கே வந்து 45 lakh. ஓகே. இதில் வந்து எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் எதுவுமே இல்லை, அதனால எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் லெஸ்ன்னு போட்டு நம்ம டேஷ்னு போட்டுக்கோம். ஓகே. லெஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் வந்து டேஷ். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? நெட் சேல் கன்சிடரேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே. நெட் சேல் கன்சிடரேஷன் எவ்வளோ? அதே அமௌண்ட் தானே வரும். 45 lakhs. ஓகே. 45 lakhs லெஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். லெஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனையும் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் போடணும். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த கொஸ்டினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் 6 lakhs காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து 3 lakhs. ஸோ 6 lakhsலையும் 3 lakhsலையும் மைனஸ் பண்ணணும். 6 lakhs இது வந்து 3 lakhs. 45 - 9 போட்டால் 36 வரும். ஸோ 36 lakhs தான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகேவா? ஈஸி தானே இது? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். அப்புறம் இந்த ஃபர்னிச்சர் பற்றி எழுதணும். ஃபர்னிச்சர் வந்து பர்சனல் எஃபெக்ட். ஃபர்னிச்சர் வந்து no capital gain because no capital gain because furniture is a personal asset and not a capital asset. Furniture is a personal asset and not a capital asset. Next stock and trade. Stock வந்து compensation received is எவ்வளோ? 80,000 ரூபா. 80,000 ரூபா. காஸ்ட் வந்து எவ்வளோ? 1 lakh. காஸ்ட் வந்து 1 lakh. காஸ்ட் இஸ் rupees 1 lakh. அப்போ லாஸ் எவ்வளோ? 1 lakh மதிப்பிலான அசட்க்கு நமக்கு வெறும் 80,000 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. அப்போ லாஸ் வந்து ஹென்ஸ் லாஸ் ஆஃப் rupees 20,000 is allowed under profits or gains from business or profession. Is allowed under PGBP. PGBP na profits or gains from business or profession. அந்த ஹெட்ல தான் வந்து இந்த லாஸ் வந்து allowed. ஓகேவா? இந்த கொஸ்டின் ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வந்து போகலாம். ஜென்ரலாக நமக்கு எப்படி கேபிட்டல் கெயின் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தெரியும், கரெக்டாக. ஆனால் ஒரு சில கேசஸ், ஒரு சில ஸ்பெஷல் கேசஸ்க்கு வந்து கவர்மெண்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் கேபிட்டல் கெயின் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லுது. ஓகேவா? அந்த 5 சிச்சுவேஷன்ஸ் தான் வந்து இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் கெயின் இன் யூலிப். யூலிப்னா யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் பிளான். யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசி. ஓகே. யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசி இது வந்து ஒரு ஸ்பெஷல் இன்சூரன்ஸ் பாலிசி. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து 5 கேஸ் இருக்குது மொத்தம். ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னா என்ன? இது வந்து ஒரு ஸ்பெஷல் இன்சூரன்ஸ் பாலிசி. நார்மலாக நம்ம இன்சூரன்ஸ் போடுறோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு கெட்டது நடந்துச்சு. ஓகே. காருக்கு இன்சூரன்ஸ் போடுறோம், ஹவுஸ்க்கு இன்சூரன்ஸ் போடுறோம், லைஃப் இன்சூரன்ஸ் போடுறோம். அந்த காருக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி வீணாக போச்சு அப்படின்னா நமக்கு காம்பன்சேஷன் கிடைக்கும். அதான இன்சூரன்ஸ். யூலிப் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் இன்சூரன்ஸ். நம்ம வந்து ப்ரீமியம் கட்டுவோம்ல, கரெக்டாக.
ப்ரீமியம் கட்டுவோம்ல நம்ம, அந்த ப்ரீமியமில் ஒரு பார்ட் வந்து இன்சூரன்ஸ்க்காக, இன்னொரு பார்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்காக போயிடும். ஓகே, ஸோ நார்மலாக இன்சூரன்ஸ் பாலிசி மெச்சூர் ஆச்சுன்னா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து டேக்ஸ் ஃப்ரீ. ஆனால் யூலிப் இருக்குல்ல, யூலிப் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவானது, ப்ரீமியம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி கிடையாது, இது வந்து ஒரு இன்டைரக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி, அதனால நாங்கள் இதுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான யூலிப்க்கு நீங்கள் ஏதாவது போனஸ் வந்து ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து கேபிட்டல் கெயின், அவ்வளோதான். Okay, so any money received any time during any previous year by an assessee under unit linked insurance policy by way of bonus வந்து does not qualify for the exemption, thus then no capital gain, does not qualify for the exemption under section 10(10)(d). okay, இது வந்து does not qualify for the expenditure under section 10(10)(d) அவ்வளோதான், then no capital gainலாம் இல்லை. ஓகே, ஸோ போனஸாக இருந்தது அப்படின்னா அதுக்கு எக்ஸம்ஷன் கிடையாது. எக்ஸம்ஷன் என்னது, 10(10)(d)னா என்னது, நார்மலாக நம்ம இந்த மாதிரி நார்மலாக இன்சூரன்ஸ் பாலிசி மெச்சூர் ஆகி நம்ம வந்து காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணோம்னா அதுக்கு வந்து எக்ஸம்ஷன் உண்டு. அந்த எக்ஸம்ஷன் வந்து யூலிப்க்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனி ப்ராஃபிட் ஆன் ஓவிங் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப், ஓகே, எனி ப்ராஃபிட் ஆன், ஆக்சுவலாக இதில் கொஞ்சம் மிஸ்டேக்லாம் இருக்குது. any profit on or gain, any profit or gain, okay, any profit or gain in respect of such unqualified policy on such ULIP with the insurer by the assessee, okay, of any amount received as bonus thereon shall be deemed to be income under the head capital gain for the relevant assessment year. அவ்வளோதான். இதில் வந்து நம்மளுக்கு வர போனஸ் வந்து கேபிட்டல் கெயின் வரும், அவ்வளோதான். புரியுதா? ஸோ யூலிப் வந்து கேபிட்டல் அசட் தான். அண்ட் இன்கம் ஃப்ரம் சச் பாலிசி வந்து செக்ஷன் 112A 112A அந்த 1,25,000 வரைக்கும் கிடையாது. அந்த எக்ஸஸ்க்கு மட்டும் 12.5% பார்த்தாலும் அது. புரியுதா? அவ்வளோதான் வந்து இந்த கேஸ். ஓகே, யூலிப் வந்து யூலிப்பில் நமக்கு ஏதாவது போனஸ் வந்ததுன்னா அது வந்து taxable as capital gain. செகண்ட் ஒன் வந்து கேபிட்டல் கெயின் ஆன் கன்வர்ஷன் ஆஃப் ஸ்டாக் அண்ட் ட்ரேட். கேபிட்டல் அசட்டை வந்து நம்ம ஸ்டாக் அண்ட் ட்ரேடாக மாற்றிடுறோம். ஸோ கேபிட்டல் அசட் அண்ட் ஸ்டாக் அண்ட் ட்ரேட்னா என்னன்னு தெரியுமா? கேபிட்டல் அசட்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்காக ஒரு அசட்டை வச்சுருந்தோம்னா அதுதான் கேபிட்டல் அசட், கரெக்டாக? அதை வந்து விற்கணுங்கிற நோக்கத்தோடு நம்ம வச்சுக்கல. கேபிட்டல் அசட்டை இன்வெஸ்ட்மெண்ட்காக தான் நம்ம வச்சுருக்கோம், ஓகேவா? ஸ்டாக் அண்ட் ட்ரேட் வந்து அதை விற்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருந்தா அது வந்து ஸ்டாக் அண்ட் ட்ரேட். ஓகே, கேபிட்டல் அசட்னா இன்வெஸ்ட்மெண்ட்டோட நோக்கத்தில். இப்போ நம்ம கோல்டு வாங்குறோம் அப்படின்னா கோல்டு எப்படியாச்சும் விற்றுடணும் அப்படின்னு நம்ம வாங்கலை. கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதனால நம்ம கோல்டு நம்மளே வச்சுப்போம். ப்ரைஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு, அப்போ நமக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா கோல்டை விற்றுடலாம், அந்த மாதிரியான நோக்கத்தில் தான் நம்ம வாங்குறோம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக தான் நம்ம கோல்டு வாங்குறோம். ஸோ கோல்டு வந்து கேபிட்டல் அசட். ஸ்டாக் அண்ட் ட்ரேட்னா நம்ம வந்து வியாபாரம் பண்ணுறதுக்காக வாங்குறோம், கரெக்டாக? ஸோ நம்ம வந்து ஒரு கம்பெனி நடத்துகிறோம் அப்படின்னா விற்கிறதுக்காக நம்ம ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சுக்கிறோம், அதான் ஸ்டாக் அண்ட் ட்ரேட். இப்போது கேபிட்டல் அசட்டை ஸ்டாக் அண்ட் ட்ரேடாக நம்ம மாற்றுறோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, கேபிட்டல் அசட் இருக்குது, அதை வந்து நம்ம ஸ்டாக்காக மாற்றுறோம், அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கை வந்து விற்றுடுறோம். ஓகே, சப்போஸ் அந்த கேபிட்டல் அசட்டை நம்ம வாங்கும் போது அதோடைய காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து சப்போஸ் ஒரு 100 rupees இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம ஸ்டாக்காக கன்வெர்ட் பண்ணும்போது அதோடைய ஃபேர் மார்க்கெட் வேல்யூவை பார்க்கணும். கேபிட்டல் அசட்டை வந்து நம்ம ஸ்டாக்காக கன்வெர்ட் பண்ணும்போது அதோடைய ஃபேர் மார்க்கெட் வேல்யூவை பார்க்கணும். அது வந்து சப்போஸ் 180 rupees இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம சேல் பண்ணுறது, ஆக்சுவலாக சேல் பண்ணுவோம்ல, சேல் பண்ணுறது வந்து ஒரு 250 rupeesக்கு விற்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? புரியுதா? ஸோ கேபிட்டல் அசட்டை நம்ம 100 rupeesக்கு வாங்குகிறோம், ஸ்டாக்காக மாற்றுற அன்றைக்கி அதோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து 180 rupees. சேல் பண்ணும் போது அது நம்ம 250 rupeesக்கு விற்கிறோம், ஓகேவா? ஸோ கேபிட்டல் அசட்டை நம்ம ஸ்டாக்காக மாற்றும் போது அது வந்து கேபிட்டல் கெயினில் தான் டேக்ஸபிள். ஓகே, கேபிட்டல் அசட்டை வந்து நம்ம ஸ்டாக்காக மாற்றணும்னா அது கேபிட்டல் கெயினில் தான் டேக்ஸபிள். இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம விற்கிறது வந்து எதில் டேக்ஸபிள்? PGBPயில் டேக்ஸபிள், ஓகேவா? இப்போ எவ்வளோ அமௌண்ட் வரும்? நம்ம வந்து 250க்கு சேல் பண்ணுறோம், ஆனால் 180 தான் அதோடைய ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. அப்போ இதை தான் நம்ம காஸ்ட்டுங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணணும். இந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஸ் ஆன் த டேட் ஆஃப் கன்வர்ஷன். ஓகே, ஸோ 250 minus
250 மைனஸ் 180 வந்து 70 வருதா. 70 தான் வந்து என்னது பிஜிபிபி, 70 வந்து பிஜிபிபி. ஓகே, அப்போ கேபிட்டல் கெயின் எவ்வளோ, இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 80 வந்து கேபிட்டல் கெயின், அவ்வளோதான். ஓகேவா. Tax on conversion of capital asset into stock in trade, which is an exceptional capital gain, various items to be interpreted. Sale consideration na இந்த capital gain க்கு sale consideration என்னது, fair market value on date of conversion. Fair market value as on the date of conversion. Cost of acquisition, cost of improvement எப்போதும் போல தான். ஓகே, இப்போ எப்போ டேக்ஸபிள் அப்படின்னா, எப்போ நம்ம ஆக்சுவலாக சேல் பண்ணுறோமோ அந்த வருஷம் தான் டேக்ஸபிள். டேக்ஸ் ரேட் வந்து அந்த சேல் பண்ணுற வருஷத்துக்கு என்ன டேக்ஸ் ரேட்டோ அதுதான். ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஆக்சுவல் சேல் வேல்யூ அண்ட் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அண்ட் வந்து ரேட் ஆஃப் கன்வர்ஷன். இந்த ஆக்சுவல் சேல் வேல்யூக்கும் இந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பிஜிபிபி ஷால் பி ட்ரீட்டட் அஸ் பிஸ்னஸ் இன்கம். ஓகேவா, இது புரியுதா. கேபிட்டல் கெயின் ஆன் கன்வர்ஷன் ஆஃப் ஸ்டாக் அண்ட் ட்ரேட் வந்து அவ்வளோதான். ஓகே, ஸோ நம்ம வந்து கேபிட்டல் அசட்டை ஸ்டாக்காக மாற்றும் போது நமக்கு கேபிட்டல் கெயின் வரும். அதில் சேல் கன்சிடரேஷனை வந்து நம்ம ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அஸ் ஆன் கன்வர்ஷன் டேட்டை தான் சேல் கன்சிடரேஷன் எடுத்துக்கணும். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து எப்போதும் போல் ஸ்டாக் அந்த கன்வெர்ட் ஆன ஸ்டாக்கை நம்ம சேல் பண்ணும்போது நமக்கு பிஜிபிபி வரும். அது எப்படி பண்ணணும், சேல் பண்ணுற வேல்யூ அதோட காஸ்ட் வந்து இந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தான் அப்படிங்கிற மாதிரி. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அஸ் ஆன் த டேட் ஆஃப் கன்வர்ஷன் அப்படி எடுத்துக்கணும். ஓகே, அவ்வளோதான் செகண்ட் ஒன். தேர்ட் கேஸ் வந்து டெப்ரிஷியபிள் அசெட்ஸ், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின் இன் கேஸ் ஆஃப் டெப்ரிஷியபிள் அசெட்ஸ். ஃபர்ஸ்ட் டெப்ரிசியேஷன்னா என்ன, நம்ம வந்து 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு மிஷின் வாங்குகிறோம் அப்படின்னா அடுத்த வருஷம் அது வந்து 9 லட்ச ரூபாய்க்கு வருது, அதுக்கு அடுத்த வருஷம் அது 8 லட்ச ரூபாய்க்கு வருது. அந்த மாதிரி அதோடைய வேல்யூவை அதை வந்து ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரும், அதோட வேல்யூ வந்து லூஸ் ஆகிட்டே வரும். இதுதான் வியர் அண்ட் டேர்னால லூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிடக்ஷன் தான் டெப்ரிசியேஷன். ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த டெப்ரிசியேஷனை வந்து ஒரு வருஷமும் நம்ம எக்ஸ்பென்ஸாக காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஓகே, அசட்ஸ் ஆன் விச் டெப்ரிசியேஷன் இஸ் கிளைம்டுனா மெஷினரி, கம்ப்யூட்டர், பில்டிங்ஸ் இதெல்லாம் தான் டெப்ரிஷியபிள் அசட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ டெப்ரிஷியபிள் அசட்ஸ்னா என்ன, லேண்ட் டெப்ரிஷியபிள் அசட்டாக கிடையாது, ஏன்னா நம்ம லேண்டுக்கு டெப்ரிசியேஷன் போட மாட்டோம். ஸோ டெப்ரிஷியபிள் அசட்ஸ்னா எந்தெந்த அசட்லாம் நம்ம டெப்ரிசியேஷன் பண்ணுறோமோ அதுதான் டெப்ரிஷியபிள் அசட். இப்போ ஒரு ஸ்பெஷல் ரூல், அந்த டெப்ரிஷியபிள் அசட்டை வந்து நம்ம விற்றோன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ அந்த மீனிங் மட்டும் படிங்க. The capital asset which forms a part of block of asset in which depreciation has been allowed under 32(1) as per WDV method. இது வந்து பிஜிபிபியில் படிப்போம். 32 வந்து பிஜிபிபியில் படிப்போம். பிஜிபிபி ஃபர்ஸ்ட் நடத்திட்டு தான் கேபிட்டல் கெயின் படிக்கணும். ஆனால் ஒருத்தவங்க வந்து கேபிட்டல் கெயின் நெக்ஸ்ட் நடத்துங்க, சேலரி முடிச்சுட்டு கேபிட்டல் கெயின் நடத்துங்க அப்படின்னு சொன்னதுனால நான் கேபிட்டல் கெயின் போட்டிருக்கேன். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ஷன் 32 படி, பிஜிபிபியில் செக்ஷன் 32 படி டெப்ரிசியேஷன் வந்து ரிட்டன் டவுன் வேல்யூ தான் ஃபாலோ பண்ணும். நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ்க்காக எந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் டேக்ஸ் பர்பஸ்க்காக டேக்ஸில் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து எந்தெந்த அசட்டுக்கு எவ்வளோ டெப்ரிசியேஷன் சொல்லியிருக்கோம் அதை தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க டெப்ரிசியபிள் அசெட்னா என்னன்னு சொல்லிடுறாங்க. ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பீங் நாட் யூஸ் ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ் ஆன் விச் நோ டெப்ரிசியேஷன் இஸ் allowable under income tax act shall be treated as non depreciable asset. Residential house property வந்து non depreciable asset. இப்போ அந்த சேம் ஹவுஸை ரெசிடென்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி ஆஃப் த பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணியிருந்தோம், டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து என்னவா மாறிடும், டெப்ரிஷியபிள் அசெட்டாக மாறிடும். ஓகேவா, எப்போதுமே இந்த டெப்ரிஷியபிள் அசெட்டில் வர கெயின் வந்து எப்போதுமே வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான். கேபிட்டல் கெயின் அரைசிங் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெப்ரிஷியபிள் அசெட்ஸ் ஷால் பி அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். எப்போதுமே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கிடையாது. டெப்ரிஷியபிள் அசெட்டாக இருந்ததுன்னா எப்போதுமே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான். ஓகே, ஏன்னா நம்ம ஏற்கனவே டெப்ரிசியேஷன் வந்து டேக்ஸ் பெனிஃபிட் நம்ம எடுத்துட்டோம்ல வருஷம். இப்போ டெப்ரிசியேஷனுங்கிறது ஒரு எக்ஸ்பென்ஸா, ஸோ நம்ம இன்கம்லேருந்து எக்ஸ்பென்ஸை மைனஸ் பண்ணோம்னா இன்கம் கம்மியாயிரும்ல. வருஷம் நம்ம அந்த மாதிரி கம்மியான டேக்ஸ் தான் கட்டுறோம். அதனால கவர்மெண்ட் ஏற்கனவே அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் கொடுத்தேன், அதனால இதுக்கு ஷார்ட் டேர்ம் டேக்ஸ் ரேட்டு தான் நான் அப்ளை பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லுது. ஓகேவா, அதுக்கப்புறம் இண்டெக்ஸேஷன். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்க்கு எப்போதுமே இண்டெக்ஸேஷன்லாம் கிடையாது, அதனால இதில் எதுவும் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். அப்புறம் கம்ப்யூட்டேஷன் எப்படி பண்ணும், ஃபார் கம்ப்யூட்டிங் ஆஃப் கேபிட்டல் கெயின் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சச் அசட் ரெஃபர் டெப்ரிசியேஷன் அண்ட் இது நம்ம பிஜிபிபியில் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா, ஸோ டெப்ரிஷியபிள் அசட் வந்து லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மாக இருக்கலாம். ஆனால் அதில் ட்ரான்ஸ்ஃபர்னால வர கேபிட்டல் கெயின் எப்போதுமே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ டெப்ரிஷியபிள் அசட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வரது எப்போதுமே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான், இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்லாம் கிடையாது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டா போதும். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் செக்யூரிட்டி பை டெபாசிட்டரி. டிமாட் அக்கௌண்ட். நம்ம வந்து இப்போ செக்யூரிட்டிஸை டீல் பண்ணணும், செக்யூரிட்டிஸ் வாங்கி வைக்கணும்னா நமக்கு டிமாட் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் டிமாட்?
டிமார்ட்னா முன்னாடிலாம் பீப்புள் வந்து ஃபிசிக்கல் ஷேர் சர்டிஃபிகேட் வச்சுருவாங்க. இப்போ நீங்கள் போய் ஒரு ஷேரை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓல்டு டேஸில் எப்படி இருக்குன்னா, நம்ம போய் ஒரு ஷேரை வாங்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஷேர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, ஒரு ஷேர் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. ஓகே, இது வந்து நான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி நான் வச்சுருக்கேன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஷேர் சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு ஒரு பேப்பராக ஒன்று கொடுப்பாங்க, பேப்பர் டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் இப்போலாம் வந்து ஷேர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா எலக்ட்ரானிக்கில் தான் இருக்குது. இப்போலாம் ஷேர்ஸ் வந்து எலக்ட்ரானிக்காக தான் நம்ம ஹோல்டு பண்ணுறோம். ஓகே, எலக்ட்ரானிக்கில் தான் நம்ம ஷேர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணுறோம். எப்படி ஹோல்டு பண்ணுவோன்னா டிமார்ட் அக்கௌண்ட். ஓகே, ஸோ பணம் வந்து டிஜிட்டலாக அதில் இருக்கிற மாதிரி, நம்மளோட ஷேர் வந்து டிஜிட்டலாக அதில் இருக்கிற மாதிரி. ஓகே, நீங்கள் இப்போது ஒரே ஷேரை மல்டிபிள் டைம்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து ஒரே டிமார்ட் அக்கௌண்ட்டில் இருக்கும். அதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஓகே, நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஜனவரி 2020 100 ரிலையன்ஸ் ஷேர்ஸை 1500 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கீங்க. அப்புறம் மார்ச் 2022 2500 ருபீஸ்க்கு அதே 100 ரிலையன்ஸோட ஷேர்ஸை வாங்கியிருக்கீங்க. இது எல்லாமே வந்து உங்களோட டிமார்ட் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து 100 ஷேர்ஸை விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த ஷேர்ஸ் வைக்கிறீங்க புரியுதா? என்ன பண்ணுறீங்கன்னா, ஜனவரி 2020 100 ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஷேர்ஸு ஓகே அட் rupees 1500க்கு வாங்கியிருக்கீங்க. ஒரு ஷேர் வந்து 1500 அப்படின்னு வாங்கியிருக்கீங்க. அதுக்கப்புறம் மார்ச் 2022 வந்து அதே 100 ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஷேர்ஸு ஒரு ஷேர் வந்து rupees 2500க்கு வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டுமே வந்து உங்களோட டிமார்ட் அக்கௌண்ட்டில் போய் உட்காந்துரும். கரெக்டாக? இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 100 ஷேர்ஸை வந்து விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 100 ஷேர்ஸை வந்து விற்கிறீங்க, சேல் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் எந்த 100 ஷேர்ஸை சேல் பண்ணீங்க? 1500 ஷேர்ஸா 2500 ஷேர்ஸா? ரெண்டுமே வந்து சேம் டிமார்ட் அக்கௌண்ட்டில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் எந்த 100 ஷேர்ஸை வந்து சேல் பண்ணீங்க? அந்த சீப்பாக இருக்கிறதா இல்லை காஸ்ட்லியாக இருக்கிறதா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா? அதுக்காக லா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய எந்த ஷேர் வந்து ஃபர்ஸ்ட் உங்கள் டிமார்ட் அக்கௌண்ட்டுக்கு போச்சோ அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு சேல் பண்ணலாம். இப்போ 1500 மதிப்பிலான ஷேர்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம வாங்கினோம்ல, அதனால வந்து இதுதான் நம்ம சேல் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுங்க அப்படின்ட்டு லா வந்து சொல்லுது. ஓகே, ஸோ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்னது 1500. ஹோல்டிங் பீரியட் வந்து ஜனவரி 2020 நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஃபிசிக்கல் ஷேர் சர்டிஃபிகேட் வச்சுருந்தோம்னா அதுக்கு வந்து ஃபிஃபோலாம் அப்ளை ஆகாது. ஓகே, இது வந்து டிமார்ட் அக்கௌண்ட்டில் ஷேர் வச்சுருந்தா மட்டும்தான். புரியுதா? ட்ரீட்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி பை டெபாசிட்டரி செக்ஷன் 45(2)(a). An assessee may have security in form of a physical script or in dematerialized form. ஃபிசிக்கலாக வச்சுருக்கலாம், இல்லைனா டீமெட்டீரியலைஸ்டு ஃபார்மில் வச்சுருக்கலாம். டீமெட்டீரியலைஸ்டு ஃபார்மில் வச்சுருக்கிற செக்யூரிட்டிஸ்க்கு இந்த செக்ஷன் 45(2)(a) தான் நம்ம கேபிட்டல் கெயின் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், பீரியட் ஆஃப் ஹோல்டிங், சேல் கன்சிடரேஷன். இந்த சேல் கன்சிடரேஷனும் எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபரும் வந்து எப்போதும் போல தான். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், பீரியட் ஆஃப் ஹோல்டிங் அதெல்லாம் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுவோம்? ஃபிஃபோ மெத்தடில், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் படி தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? இப்போ பார்த்தோம்ல, அதுதான் இங்கே நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம். இந்த 100 வந்து ஜனவரி 2020 ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொன்னோம்ல, அதுதான். ஓகேவா? இன் திஸ் கனெக்ஷன் CBDT, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் வைடு சர்க்குலர்னா ஒரு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா அதை கிளாரிஃபை பண்ணுறது தான் சர்க்குலர். என்ன சொல்லியிருக்காங்க? இன் கேஸ் ஆஃப் அசஸி who has held securities partly in physical form and partly in dematerialized form. பாதி வந்து ஃபிசிக்கலாக வச்சுருக்காங்க, ஷேர் சர்டிஃபிகேட் வச்சு ஃபிசிக்கலாக வச்சுருக்காங்க, மீதி பாதியை டிமார்ட் அக்கௌண்ட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த ஃபிஃபோ மெத்தட் வந்து டிமார்ட் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். in only in respect of the dematerialized holding. This is because in case of dematerialized securities, the securities held in physical form are not considered as they continue to remain in the possession of the investor and are identified separately. Alladha. Okay. An assessee may have more than one account in case of depository system, and in such case FIFO technique shall be applied for each account separately. For designing FIFO technique, the date of entry in demat account is significant and date of purchase of security is irrelevant. Okay. புரியுதா? நீங்கள் வந்து மோர் தேன் 1 டிமார்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த 2-3 டிமார்ட் அக்கௌண்ட்டுக்கும் ஒன்றுக்கும் அந்த ஃபிஃபோ மெத்தடை செப்பரேட்டாக பார்க்கணும். ஓகேவா? ஸோ அந்த டேட் வந்து எந்த டேட்டை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா
டேட் ஆஃப் பர்ச்சேஸை வந்து பார்க்கக்கூடாது, டேட் ஆஃப் என்ட்ரியை பார்க்கணும். டிமார்ட் அக்கௌண்ட்டில் என்றைக்கு அதை என்ட்ரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் பார்க்கணுமே தவிர என்றைக்கு நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். ஓகே, ஃபிஃபோ மெத்தட் ஃபாலோ பண்ணணும். அந்த ஃபிஃபோ மெத்தடுக்கான டேட் வந்து டேட் ஆஃப் என்ட்ரி இன்ட்டு டிமார்ட் அக்கௌண்ட், டேட் ஆஃப் பர்ச்சேஸ் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கான்ட்ரிபியூட்டிங் அசட் டு பார்ட்னர்ஷிப் firm. Capital gain on transfer of capital asset by partner or member to firm as capital contribution. பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னா என்னது? 2-3 பேர் சேர்ந்து பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க, அந்த ப்ராஃபிட் லாஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க, அதுதானே வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு ஃபார்ம் ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் வந்து கேஷை வந்து கொடுக்கறது பதிலாக உங்களுடைய ஓன் லேண்டை கான்ட்ரிபியூஷனாக கொடுக்குறீங்க. ஓகே, இப்போ வந்து அது ஃபார்முடைய ப்ராப்பர்ட்டியாக மாறிடும். நம்ம வந்து இந்த ஃபார்முக்கு லேண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி இதில் வந்து கேபிட்டல் கெயின் அப்ளை ஆகும். புரியுதா? ஸோ ஃபார்ம் இருக்குது, இவங்க பார்ட்னர்ஸாக இருப்பாங்களா, இவங்கெல்லாம் யார்? பார்ட்னர்ஸ். இப்போ இந்த பார்ட்னர் வந்து இந்த ஃபேர்முக்கு அவருடைய லேண்டை வந்து கொடுத்துட்றாரு. ஓகேவா? இப்போ லேண்ட் வந்து ஃபேர்மோட ப்ராப்பர்ட்டியாக மாறிடுச்சு. கேபிட்டல் கெயின் இதில் வரும், கரெக்டாக? அப்போது இந்த பார்ட்னருக்கு சேல் ப்ரைஸ் வந்து என்னது? இவங்க சும்மா அப்படியே ஃப்ரீயாக தானே கொடுப்பாங்க, அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி லேண்டு தூக்கி கொடுத்துட்றாங்க. ஓகேவா? அப்போது இவங்க வந்து ஃபார்ம்கிட்ட காசுலாம் வாங்கலை. அப்போ சேல் ப்ரைஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா, இந்த ஃபேர்ம் வந்து அதோடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இதான் அதோடைய பேலன்ஸ் ஷீட்னா இதில் வந்து லேண்ட் அப்படின்னு போடும்ல, இந்த அமௌண்ட் வந்து என்னவோ அதுதான் வந்து சேல் ப்ரைஸ். சேல் ப்ரைஸ்னால் என்னது? ரெக்கார்டு இன் புக்கு அப்படிங்கிற மாதிரி, ரெக்கார்டு இன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அதுதான் வந்து சேல் ப்ரைஸ். ஓகே, ஸோ சப்போஸ் இந்த லேண்டோடைய ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து ஒரு 50 கோடி ரூபா இருந்தாலும், சப்போஸ் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து வெறும் 5 கோடி ரூபா அப்படின்னு போட்டுச்சுன்னா சேல் ப்ரைஸ் 5 கோடி ரூபா தான். ஓகேவா? புரியுதா? கேபிட்டல் கெயின் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசட்ஸ் பை அ பார்ட்னர் ஒரு மெம்பர். பார்ட்னர் வந்து ஃபேர்முக்கு, அப்போ மெம்பர் வந்து ஏஓபிவிஓய்க்கெல்லாம் கேபிட்டல் கான்ட்ரிபியூஷனாக கொடுக்குறாங்கன்னா என்ன வரும்? கன்சிடரேஷன் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்டர் ஆகிற அமௌண்ட்டு. ஓகே, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அதெல்லாம் எப்போது போல தான். டேக்ஸபிள் எப்போ வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அப்போது. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வந்து as usual available while comparing the difference of actual sale value and FMV and on the date of capital contribution. Okay, capital gain on transfer of such asset is irrelevant to the firm or AOP or BOI. புரியுதா? இப்போ இந்த கேஸ் எல்லாமே ஓகே தானே? யூலிப்னா என்ன பண்ணணும்னு பார்த்தோம். அப்புறம் கன்வர்ஷன் ஆஃப் கேபிட்டல் அசட் இந்த ஸ்டாக் அண்ட் ட்ரேட், டெப்ரிஷியபிள் அசட்டு, டிமார்ட் அக்கௌண்ட்டு, அப்புறம் பார்ட்னர்ஷிப். ஓகே தானே இதெல்லாம்? நெக்ஸ்ட் இப்போ ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். Illustration 102. ABC and Co has 3 partners A, B, C sharing profits or loss in the ratio of 5:3:2. They admitted D as a new partner on 31/3/2024 for 1/5 share. Okay, D வந்து 2 lakhs capital எடுத்துட்டு வரணும், which he brought in form of furniture 50,000 immediately and further brought jewelry of which fair market value is 2 lakhs on 2/8/2024. However, such asset was recorded in the books of accounts at 1,80,000. அப்போனா நம்ம இந்த 1,80,000 தான் எடுக்கணும். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் எந்த வேல்யூ ரெக்கார்ட் பண்ணுறாங்களோ அதுதான் நம்ம சேல் கன்சிடரேஷன் அப்படின்ட்டு எடுக்கணும். ஓகே, டி ஹேட் அக்வயர்டு சச் ஜுவல்லரி ஃபார் 45,000 ஆன் 7/7/2001. கம்ப்யூட் கேபிட்டல் கெயின் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் மிஸ்டர் டி. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினில் 2 அசட் எடுத்துகிட்டு வராங்க. ஒன்று வந்து ஃபர்னிச்சர், இன்னொன்று வந்து ஜுவல்லரி. ஃபர்னிச்சர் பற்றி நம்ம இதில் போடவே வேண்டாம். ஓகேவா? ஏன்னா ஃபர்னிச்சர் வந்து அவங்க ஏற்கனவே யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. எந்த அமௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க இந்த ஃபர்மோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்லாம் கொடுக்கல. ஸோ நம்ம கேபிட்டல் கெயின் வந்து அந்த ஜுவல்லரிக்கு மட்டும் வந்து போட்டால் போதும். ஓகே, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின் ஆஃப் மிஸ்டர் டி. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின் ஆஃப் மிஸ்டர் டி ஃபார் எப்போதுமே அசஸியோடைய நேம், அசஸ்மெண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர் வந்து எல்லா டேக்ஸ் கொஸ்டின்லுமே நீங்கள் எழுதணும். ஓகே, அசஸ்மெண்ட் இயர் 26-27, ப்ரீவியஸ் இயர் 2025-26. ஓகே, அமௌண்ட்டு பர்டிகுலர்ஸ் போட்டுக்கோங்க. சேல் கன்சிடரேஷன் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணுற வேல்யூ, கரெக்டாக? ஃபேர் மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் அந்த ஃபார்ம் வந்து 1,80,000 தான் ரெக்கார்ட் பண்ணுது. அப்போ 1,80,000 தான் வந்து என்னது? சேல் கன்சிடரேஷன். ஓகே, 1,80,000 தான் சேல் கன்சிடரேஷன்.
இதில் எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர்லாம் எதுவும் கொடுக்கல, ஆனால் நமக்கு ஃபார்மேட் தெரியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து எழுதுவோம். லெஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர்னு போட்டு டேஷ் டேஷ். ஓகே, இப்போ என்ன கிடைக்கும்? நெட் சேல் கன்சிடரேஷன் கிடைக்கும். நெட் சேல் கன்சிடரேஷன் எவ்வளோ? இந்த 1,80,000 தான் வரும். ஓகே, நெட் சேல் கன்சிடரேஷன் வந்து 1,80,000. இப்போ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். இந்த கொஸ்டினில் அவங்க வந்து எத்தனை ரூபாய்க்கு ஜுவல்லரியை வாங்கியிருக்கிறதா கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கு பாருங்க, டி ஹேஸ் அக்வயர்டு சச் ஜுவல்லரி ஃபார் 45,000. அப்போ அந்த 45,000 தான் வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து 45,000. இந்த கொஸ்டினில் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லை, ஆனால் நமக்கு ஃபார்மேட் தெரியும்னால நம்ம வந்து இங்கே போடணும். ஓகே, ஸோ எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் எதுவும் இல்லைனாலும் சும்மா வந்து நம்ம வந்து ஃபார்மேட்டில் இருக்கிறத எழுதிட்டு நில்லுன்னு போட்டுக்கலாம், இல்லை டேஷ்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ 1,80,000 மைனஸ் 1,45,000 போட்டால் 1,80,000 மைனஸ் 45,000 போட்டால் 1,35,000 வருது. இது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, ஏன்னா 2001 வாங்கியிருக்காங்க, அதனால் இது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஞாபகம் இருக்குல்ல, பீரியட் ஆஃப் ஹோல்டிங் 1 இயர் 2 இயர் பார்க்கணுங்கிறது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, அவ்வளோதான் இந்த கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். Capital gain on transfer of capital asset by firm AOP BOI to partner or member by way of distribution on its dissolution. ஓகே, ஸோ நமக்கு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னா என்னன்னு தெரியும். 2 or more people running a business அப்படின்னா அது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், ஏஓபி பிஓஐ அதெல்லாம். ஓகே, இப்போ இந்த ஃபார்ம் வந்து அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து மாறுதுன்னு வச்சுக்கோங்க. யாராவது அதுலேருந்து லீவ் ஆகுறாங்க, இல்லை யாராச்சும் ஜாயின் பண்ணுறாங்க, இல்லை ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோலாம் மாறுது, அந்த மாதிரி ஏதாவது ரீகான்ஸ்டிடியூஷன் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபார்ம் வந்து அவங்களுடைய பார்ட்னர்ஸ்க்கு வந்து அசட்ஸ் வந்து கொடுக்கும். ஓகே, மேபி லேண்டு கொடுக்கலாம், இல்லை கேஷ் கொடுக்கலாம், இல்லை ரெண்டுமே கொடுக்கலாம், எதை வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, இப்போது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு டாக்ஸபிள் ஈவெண்ட் தான். இவங்களுக்கு ஃபார்முக்கும் டாக்ஸபிள், இந்த பார்ட்னர்ஸ்க்கும் டாக்ஸபிள். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த சிச்சுவேஷன் பாருங்கள். வேறு ஸ்பெசிஃபைட் பர்சன் ரிசீவ்ஸ் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் எனி மணி ஆர் கேபிட்டல் அசட் ஆர் போத் ஃப்ரம் அ ஸ்பெசிஃபைட் specified entity in connection with the reconstitution of such specified entity. The firm or partners வந்து பார்ட்னர்ஸ்க்கு எப்போ அசட்ஸ் கொடுக்குது அப்படின்னா ரீகான்ஸ்டியூஷன். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன் படிக்கணும். ஸ்பெசிஃபைட் என்டிட்டினா என்ன, ஸ்பெசிஃபைட் பர்சன்னா என்ன, அந்த ரீகான்ஸ்டிடியூஷன்னா என்ன அப்படிங்கிறது. ஸ்பெசிஃபைடு என்டிட்டினா ஃபர்ம் ஏஓபி பிஓஐ அது மட்டும்தான் ஸ்பெசிஃபைடு என்டிட்டி. ஓகே, எதெல்லாம் ஸ்பெசிஃபைடு என்டிட்டி? ஸ்பெசிஃபைடு என்டிட்டினா ஃபர்ம் ஏஓபி பிஓஐ அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஓகே, கம்பெனி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இவங்கெல்லாம் வந்து இது ஸ்பெசிஃபைடு என்டிட்டி கிடையாது, நாட் பீங் அ கம்பெனி ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபைடு பர்சன்னா என்ன, பார்ட்னர் இல்லைனா மெம்பர் ஆஃப் த ஃபர்ம் ஏஓபிபிஓஐ. இந்த ஃபர்ம் ஏஓபிபிஓஐ இருக்காங்களே அதில் இருக்கிற பார்ட்னர் இல்லை ஆர் மெம்பர். ஃபர்முக்கு பார்ட்னர்னு சொல்லுவோம், ஏஓபிபிஓஐக்கு மெம்பர்னு சொல்லுவோம், அதனால அப்படி கொடுத்துருக்காங்க. பார்ட்னர் ஆஃப் அ ஃபர்ம் ஆர் மெம்பர் ஆஃப் சச் அசோசியேஷன் ஒரு பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் நாட் பீங் அ கம்பெனி ஆர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இன் எனி ப்ரீவியஸ் இயர். ஓகே, ரீகான்ஸ்டிடியூஷன் என்ன, யாராச்சும் இந்த ஃபர்ம் மட்டும் வெளில போகிறாங்க, இல்லை யாராவது புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க, இல்லைனா ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ சேஞ்ச் ஆகுது, அதுதான் ரீகான்ஸ்டிடியூஷன். ஒன் ஆர் மோர் பார்ட்னர்ஸ் சீஸ் டு பி, சீஸ்னா என்னது, சீஸ்னா ஸ்டாப். ஓகே, ஒன் ஆர் மோர் பார்ட்னர்ஸ் ஆர் மெம்பர்ஸ் சீஸ் டு பி பார்ட்னர் ஆர் மெம்பர்ஸ். அவங்க வந்து அதை விட்டு போகிறாங்க, லீவ்ஸ் த ஃபர்ம், லீவ்ஸ், அதான் லீவ்ஸ் த ஃபர்ம், லீவ்ஸ்ங்கிறது தான் சீசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒன் ஆர் மோர் நியூ பார்ட்னர்ஸ் லீவ்ஸு ஜாயின்னு பிஎஸ்ஆர் சேஞ்ச், அவ்வளோதான். பிஎஸ்ஆர் சேஞ்ச், பிஎஸ்ஆர்னு என்ன, ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. One or more new partners or members are admitted in such circumstances that one or more of the persons who were partners or members before the change continue as partners or members after the change. அது என்னன்னா, புதுசாக ஒரு மெம்பர் ஒரு பார்ட்னர் வராங்க அண்ட் ஏற்கனவே இருந்தாங்களே, இந்த புதுசாக இருக்கிறவங்க வரதுக்கு முன்னாடி ஏற்கனவே இருந்தவங்க அவங்களும் கண்டினியூ பண்ணுறாங்க, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக லீவ் பண்ணுறாங்க, ஜாயின் பண்ணுறாங்க, ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ சேஞ்ச் ஆகுது, அதுதான் ரீகான்ஸ்டியூஷனுங்கிறது. ஆல் பார்ட்னர்ஸ் ஆர் மெம்பர்ஸ் கண்டினியூ with the change in their respective share or in the share of some of them, அவ்வளோதான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போ 2 பேருக்கு டேக்ஸ் வரும், ஃபர்முக்கும் டேக்ஸ் வரும், பார்ட்னருக்கும் டேக்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்மோடது பார்க்குறான். ஃபர்மோடது செக்ஷன் 95B. ஃபர்ம் வந்து அதோடைய அசட்டை அந்த பார்ட்னருக்கு கொடுக்குது, அப்படின்னா அந்த அசட்டை அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு ஃபர்ம் வந்து டேக்ஸ் பே பண்ணணும். ஓகே, ஸோ சேல் கன்சிடரேஷன் வந்து என்னது,
புரியுதா? இந்த ஃபர்ம் வந்து பார்ட்னருக்கு அசெட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுல, அப்போ வந்து ஃபர்ம் வந்து அதுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பே பண்ணணும்ல, அவ்வளோதான். Any profit or gain arising from such deemed transfer of capital asset or stock in trade or both as the case may be by the specified entity shall be deemed to be the income of such specified entity. எப்போ வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதோ அப்போ வந்து அது deemed to be the income ஆயிரும். ஓகேவா? அது பிஜிபிபி ஆர் கேபிட்டல் கெயினில் டாக்ஸபிள். ஸோ அது என்ன அசட் அப்படிங்கிறத பொறுத்து பிஜிபிபி இல்லைனா கேபிட்டல் கெயினில் டாக்ஸபிள். கேபிட்டல் அசட்டாக இருந்தால் கேபிட்டல் கெயினில் டாக்ஸபிள், ஸ்டாக் அண்ட் ட்ரேடாக இருந்தால் பிஜிபிபியில் டாக்ஸபிள். அவ்வளோதான். புரியுதா? இது கேபிட்டல் கெயினை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால், கேபிட்டல் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கேபிட்டல் கெயினில் டாக்ஸபிள், ஸ்டாக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் பிஜிபிபியில் டாக்ஸபிள். ஸோ பிஜிபிபி இல்லைனா கேபிட்டல் கெயின் ஹெட்டில் டாக்ஸபிள். அவ்வளோதான். சேல் கன்சிடரேஷன் இருக்குல்ல, சேல் கன்சிடரேஷன் வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த அசட் ஆன் த டேட் ஆஃப் ரெசிப்ட் பை பார்ட்னர். இப்போ இந்த பார்ட்னர் என்னைக்கு வந்து அந்த அசட்டை ரிசீவ் பண்ணுறாங்களோ அன்னைக்கு இருக்கிற ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தான் சேல் கன்சிடரேஷன் இந்த ஃபர்முக்கு. ஓகே, FMV of the capital asset or stock in trade or both on the date of its receipt by the specified person shall be deemed to be the full value of the consideration received or accruing as a result of deemed transfer. எப்போ வந்து ரிசீவ் பண்ணுறாங்களோ, எப்போ ரிசீவ் பண்ணுது அந்த பார்ட்னரோ அப்போ இருக்கிற ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தான் எடுத்துருக்கணும். எப்போ வந்து அந்த கேபிட்டல் அசட்டை அந்த ஃபர்ம் வந்து கொடுக்குது அந்த டேட் கிடையாது. இப்படி கூட இருக்கலாம், அது பார்சல் அனுப்பி விடலாம், அது 2 நாள் கழிச்சு அந்த பார்ட்னர் வந்து ரிசீவ் பண்ணலாம். அப்போ எப்போ இருக்கிற ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எடுத்துக்கணும், அந்த பார்ட்னர் ஒரு மெம்பர் ரிசீவ் பண்ணுறாங்களே அந்த டேட்டில் இருக்கிற ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தான் எடுத்துக்கணும். புரியுதா? ஓகே தானே இது? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அந்த பார்ட்னருக்கு எப்போ டாக்ஸபிள், அந்த ஸ்பெசிஃபைட் பர்சனுக்கு எப்போ டாக்ஸபிள்? ஓகே, இப்போ பார்ட்னருக்கு மணி இல்லைன்னா அசட் வந்து அந்த ஃபர்ம் கிட்டேருந்து வருது, பார்ட்னரும் அதில் கேபிட்டல் கெயின் பே பண்ணணும். ஏன்? பார்ட்னருடைய ஃபர்ம் வந்து ஒரு பார்ட்னருடைய ஷேர் இருக்குல்ல அந்த ஃபர்மில், அது வந்து ஒரு கேபிட்டல் அசட். ஓகே, ஸோ அந்த அவங்க வந்து எப்போ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அந்த கேபிட்டல் அசட்டை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் ரைட்டை வந்து வேண்டான்னு சொல்லிடுறாங்க. ஓகே, ரெலன்குவிஷ்மெண்ட் ஆஃப் த ரைட். ஓகேவா? பார்ட்னர்ஷிப் ரைட்டை வந்து அவங்க சொல்லி விட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி. இது வந்து கேபிட்டல் கெயின் தான் டாக்ஸபிள். எப்போனா இந்த இயர் ஆஃப் ரெசிப்ட். ஸ்டாக் அண்ட் ட்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தால் அது பிஜிபிபியில் டாக்ஸபிள். ஓகே, any profits or gains arising from such receipt by the specified person shall be chargeable as income of such specified entity under the head capital gain. இந்த ப்ரீவியஸ் இயர் விச் த மணி ஒரு கேபிட்டல் அசட் வந்து எப்போ ரிசீவ் பண்ணியிருக்கோமோ அப்போ தான் டாக்ஸபிள். ஓகே, எந்த இயரில் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோமோ அந்த இயரில் டாக்ஸபிள். ஸ்டாக் அண்ட் ட்ரேடாக இருந்தால் அது பிஜிபிபியில் டாக்ஸபிள். அவ்வளோதான். ஏன் வந்து இது டாக்ஸபிள் அப்படின்னா ரிலன்குவிஷ்மெண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ரைட்டு. அவங்க சப்போஸ் லீவ் ஆகுறாங்க, அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ஷேர் கிடைக்குது, ஒரு லேண்டை கொடுக்குறாங்க, அந்த மாதிரினா அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் ரைட்டை அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்கிற மாதிரி. ஸோ ரிலன்குவிஷ்மெண்ட்டும் ட்ரான்ஸ்ஃபர் தான் படிச்சோம்ல, அதனால. ஓகே, இப்போ வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா வந்து A = B + C - D. ப்ராஃபிட் ஆர் கெயின் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா. A வந்து என்ன? இன்கம் சார்ஜபிள் அண்டர் த ஹெட் கேபிட்டல் கெயின். ஸோ கேபிட்டல் கெயின் நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதுதான் A. B வந்து மணி ரிசீவ்டு பை பார்ட்னர் ஒரு மெம்பர் ஃப்ரம் த ஃபர்ம். எவ்வளோ மணி ரிசீவ் பண்ணியிருக்கோமோ அது B, வேல்யூ ஆஃப் மணி ரிசீவ்டு. சி வந்து கேபிட்டல் அசட்டோடைய ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எப்போ ரெசிப்ட் டேட்டோட. ஓகே, ரெசிப்ட் எப்போ அந்த பார்ட்னர் ஒரு மெம்பர் ரிசீவ் பண்ணுறாங்களோ அது. டி வந்து எக்ஸ்பெண்டிச்சர். இது ஒன்றுமே இல்லை, எப்போதும் நம்ம போடுற மாதிரி தான். ஓகேவா? மணி ரிசீவ்டு, கேபிட்டல் அசட் ரிசீவ்டு, அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏதாவது எக்ஸ்பென்ஸ் நீங்கள் இன்கர் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மைனஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போது ஃபார்முக்கு வந்து ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு லேண்ட் வச்சுருக்கு. இந்த 50 லட்ச ரூபா தான் ஃபேர் மார்க்கெட் வேல்யூன்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்புறம் வந்து 10 லட்ச ரூபா கேஷு. இதெல்லாம் வந்து ஒரு ராஜுக்கு கொடுக்குது. ராஜுன்றவர் ஒரு பார்ட்னர், அவருக்கு வந்து இதெல்லாம் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு 1 லட்ச ரூபா எக்ஸ்பென்ஸ் இன்கர் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேபிட்டல் கெயின், ஃபர்முக்கு கேபிட்டல் கெயின் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த 50 + 10 60, 60 - 1 59 அப்படின்னு தானே கண்டுபிடிப்போம். இதுக்கு தான் ஒரு லூஸ் தனமான ஒரு ஃபார்முலா. A = B + C - D அப்படின்னு ஒரு ஃபார்முலா. கேஷ் ப்ளஸ் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அசட் மைனஸ் இப்படி போட்டு 59 போடணும், அவ்வளோதான். ஓகே, புரியுதா? அவ்வளோதான் வந்து இந்த டாபிக். இப்போ நெக்ஸ்ட் டாபிக்கு போகலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து கம்பல்சரி அக்விசிஷன். நார்மலாக நம்ம அசட்டை விற்கிறோம் அப்படின்னா அது நம்மளோட டெசிஷன். நம்ம வந்து அதை சேல் பண்ணலாம், பண்ணாமல் போகலாம். நம்ம ப்ரைஸ் எவ்வளோங்கிறத நம்ம அந்த பையர்கிட்ட நெகோஷியேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அக்ரி பண்ணி சேல் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சில கேசஸில் கவர்மெண்ட் வந்து சொல்லும், உங்களோட லேண்ட் வந்து எனக்கு வேணும், நான் வந்து அதில் ஹைவே கட்ட போகிறேன், இல்லை டேம் கட்ட போகிறேன், இல்லை மெட்ரோ ப்ராஜெக்ட் ஏதாவது ஒன்று சொல்லி நாங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிடுவோம். நமக்கு அதில் சாய்ஸே கிடையாது. கவர்மெண்ட் கேட்டுச்சுன்னா நம்ம கொடுத்து தான் ஆகணும். இது பேர் தான் கம்பல்சரி அக்விசிஷன். கம்பல்சரியாக கவர்மெண்ட் வந்து அதை வாங்கிட்டு போயிடுது. நம்மளுக்கு சாய்ஸே கிடையாது. ஃபோர்ஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டியை எடுத்துகிட்டு போயிடுது. அதுக்கு பதிலாக ஒரு காம்பன்சேஷன் வந்து கவர்மெண்ட் நமக்கு கொடுக்கும். ஓகேவா? இப்போது நம்மளுடைய ஒரே நிமிஷம். ஓகே, நம்மளுடைய லேண்ட் வந்து இப்படி இருக்குது, ஒரு ரோடு வந்து இங்கே இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட் அப்படின்னா, நாங்கள் ரோடை வந்து இந்த மாதிரி இப்படி இது உங்களோட லேண்ட்லேயே கொஞ்சம் போட்டுருவோம், அதனால உங்கள் லேண்டை வந்து எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு கவர்மெண்ட் வந்து கேட்குது. உங்கள் லேண்டை நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம், அக்வயர் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லுது. அதுதான் கம்பல்சரி அக்விசிஷன். அதுக்கு பதிலாக கவர்மெண்ட் வந்து நமக்கு ஒரு காம்பன்சேஷன் வந்து கொடுக்கும். ஓகே, நம்ம சேல் பண்ண நமக்கு சேல் பண்ணணுங்கிற ஒரு நோக்கம்லாம் இல்லை. ஆனால் இதுவும் வந்து நம்ம சேல் பண்ண மாதிரி தான். இதுவும் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி தான். இதுக்கு கேபிட்டல் கெயின் அப்ளிகபிள். செக்ஷன் 45(5) வந்து இந்த கேஸை கவர் பண்ணுது. புரியுதா? கம்பல்சரி அக்விசிஷன் என்னன்னு புரியுதா? ஓகே, ஸோ செக்ஷன் 45(5) எப்போ அப்ளிகபிள் அப்படின்னா, எனி கேபிட்டல் அசெட் கம்பல்சரி அக்விசிஷன் அப்படின்னு ஆயிடுச்சு when the transfer of a capital asset other than urban agriculture land is by way of compulsory acquisition under any law. urban agriculture land தவிர வேற ஏதாச்சும் ஒரு கேபிட்டல் அசெட்டை கம்பல்சரி அக்வயர் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் அண்டர் எனி அதர் லா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து when a capital asset is transferred and the consideration of transfer is to be determined or approved by the central government, not by the state government கிடையாது, or Reserve Bank of India. கேபிட்டல் அசெட்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம், ஆனால் அந்த அமௌண்ட்டை யாரை டிட்டர்மைன் பண்ணுவா? ஓகே, இந்த கன்சிடரேஷனை யாரை டிட்டர்மைன் பண்ணுவான்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லைனா RBI டிட்டர்மைன் பண்ணுவோம். அவ்வளோதான். புரியுதா? எப்போல்லாம் இந்த செக்ஷன் வந்து அப்ளிகபிள்? கம்பல்சரி அக்விசிஷன் அப்போ, எக்ஸப்ட் அர்பன் அக்ரிகல்ச்சர் லேண்ட் அண்ட் கேபிட்டல் அசெட்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம், அதோட கன்சிடரேஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு RBI டிட்டர்மைன் பண்ண போகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து 3 ஸ்டேஜ் ஆஃப் காம்பன்சேஷன் இருக்குது. ஓகேவா? கவர்மெண்ட் வந்து நம்மளுடைய லேண்டை வந்து அக்வயர் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், ராமோட லேண்டை வந்து கவர்மெண்ட் வந்து மெட்ரோ ப்ராஜெக்டாக அக்வயர் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இனிஷியல் காம்பன்சேஷன். கவர்மெண்ட் வந்து சொல்லுது ராஜு கிட்ட, உன்னுடைய லேண்டை நாங்கள் அக்வயர் பண்ண போகிறோம், இந்த 50 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லுது. ராமு வந்து அதை அக்ரி பண்ண மாட்டேங்கிறாரு. அவருடைய லேண்ட் அதை விட ஒர்த் அதிகம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த 50 லட்ச ரூபாயை அவர் வந்து சொல்கிறாரு, வெறும் 50 லட்ச ரூபா தரீங்க, இது வந்து அதிக அமௌண்ட்டு, நீங்கள் என்ன இவ்வளோ தான் தரீங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆனால் வந்து நான் இன்னும் ப்ரொட்டஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதுதான் இனிஷியல் காம்பன்சேஷன். இப்போ இந்த சேல் கன்சிடரேஷன் என்னன்னா, டோட்டல் காம்பன்சேஷன் ஒரு கன்சிடரேஷன் ரிசீவ்டு. நம்மளோட கேஸில் 50 lakhs. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் எப்போதும் போல தான். டாக்ஸபிள் வந்து எப்போனா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்போ ரிசிப்ட் பண்ணுறோமோ ஃபர்ஸ்ட் ரெசிப்டில் தான் டாக்ஸபிள். ஓகே, in the year when such compensation or consideration thereof is first received. Expenditure on transfer இதெல்லாம் ஓகே தான், shall be allowed as deduction. எப்போது போடுற மாதிரி தான். ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பென்சஸ், லீகல் எக்ஸ்பென்சஸ் தான் அது allowed for reduction. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வந்து அந்த இயர் ஆஃப் கம்பல்சரி அக்விசிஷன் வரைக்கும் உண்டு. till the year of compulsory acquisition நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கணும். இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டோட நம்ம டேக்ஸ் வந்து 20%, இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லாமல் 12.5%. அதில் அந்த ஆப்ஷனை நம்ம இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருந்தா மட்டும் தான் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அலோட். ஓகே, இனிஷியல் காம்பன்சேஷன் புரியுதா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன். இப்போ ராமு வந்து கோர்ட்டுக்கு போகிறாரு. கோர்ட்டில் போயிட்டு என்னோட லேண்ட் வந்து மதிப்பு அதிகம், ஆனால் கவர்மெண்ட் வெறும் 50 லட்ச ரூபா தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு போய் கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாரு. அப்போ கோர்ட் வந்து சொல்லுது, கவர்மெண்ட் வந்து தப்பு பண்ணிடுச்சு, உங்களோட லேண்ட் வந்து ஒரு 80 லட்ச ரூபாய்க்கு ஒர்த்து, அதனால கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு 30 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. இந்த எக்ஸ்ட்ரா காம்பன்சேஷன் தான் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன். ஓகே, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இதுக்கு கிடையாது, நில். சேல் கன்சிடரேஷன் வந்து எப்போனா, சேல் கன்சிடரேஷன் வந்து என்னன்னா, டோட்டல் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் ஆர் கன்சிடரேஷன் ரிசீவ், அந்த 30 லட்ச ரூபா நம்மளோட கேஸில். சச் காம்பன்சேஷன் ஷால் பி டாக்ஸபிள் இந்த இயர் ஆஃப் ரிசிப்ட் ஒன்லி. எப்போ நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோமோ
அப்போ தான். சப்போஸ் நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் ரிசீவ் பண்ணியிருந்தோம், இப்போ கோர்ட் வந்து அந்த 30,00,000 ரூபாயை 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டுங்க அப்படின்னு சொல்லுச்சுன்னா, எப்போ அதை ரிசீவ் பண்ணியிருக்கோமோ அப்போ தான் taxable. Okay, such compensation shall be taxable in the year of receipt only. If a part installment received, then only part amount shall be taxable and not the entire amount. இப்போ இந்த 15 lakhs இந்த வருஷம் கவர்மெண்ட் பே பண்ணுது, அடுத்த 15 லட்ச ரூபாய் ஒரு 2 வருஷம் கழிச்சு பே பண்ணுது அப்படின்னா இப்போ வந்து 15 lakhs மட்டும்தான் taxable. எப்போ நம்ம ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணியிருக்கோமோ அப்போ தான் மட்டும்தான் அது taxable. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ட்ரான்ஸ்ஃபர்லாம் litigation expenses. Okay, for getting the enhanced compensation, கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்களே அதனால அந்த லீகல் எக்ஸ்பென்சஸ், லாயர்ஸ்க்கு பே பண்ணது அதெல்லாமே வந்து டிடக்டபிள் தான். ஓகே, சேல் கன்சிடரேஷன் லெஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் போடல, அதில் வந்து லெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நில், டாக்ஸபிள் வந்து எப்போ ரிசீவ் பண்ணியிருக்கோமோ அப்போ தான். இது நேச்சர் ஆஃப் கெயின் ஆன் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினா இல்லை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா அப்படிங்கிறது நம்ம வந்து அந்த இனிஷியல் காம்பன்சேஷன் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினான்னு பொறுத்து இருக்கு. இனிஷியல் காம்பன்சேஷன் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினா, என்ஹான்ஸ்டு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இது இனிஷியல் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா, என்ஹான்ஸ்டு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், அந்த மாதிரி தான். இன்ட்ரெஸ்ட் ஆன் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன், இப்போ கோர்ட் வந்து இவங்க 50 லட்ச ரூபா தானே கொடுத்துட்டு போயிருக்கு, அந்த 30 lakhs எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்ல, அதை வந்து கவர்மெண்ட் லேட் பண்ணிடுச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, டிலேடு பேமெண்ட்காக. அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அது கேபிட்டல் கெயினில் டாக்ஸபிள் கிடையாது, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்லாம் தான் taxable. Okay, இப்போ நெக்ஸ்ட் வந்து reduced compensation. ஓகே, இதை பாருங்க, any amount of compensation received in pursuance of an interim order of a court, tribunal or other authority shall be deemed to be income chargeable under the head capital gain of the previous year in which the final order is made. ஓகே, interim order இப்போதைக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருது அப்படின்னா ஃபைனல் ஆர்டர் எப்போ வந்து ரிசீவ் பண்ணுறோமோ அப்போ தான் அது கேபிட்டல் கெயின் taxable. Whether by reason of death of the person who made the transfer or for any other reason, the enhanced compensation or consideration is received by any other person, the gain so accrued in case of enhanced compensation or consideration shall be to him to be the capital gain of such other person. இப்போ அந்த 50 லட்ச ரூபா வந்து ராமுவோட லேண்டுக்கு, ராமு வந்து அந்த கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு செத்து போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க, அதனால அந்த எக்ஸ்ட்ரா 30 லட்ச ரூபா காம்பன்சேஷனா ராமுவோட பையன் ராஜு ரிசீவ் பண்ணுறான்னா அந்த 30 லட்ச ரூபா ராஜுக்கு தான் taxable, அவ்வளோதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ரெடியூஸ்ட் காம்பன்சேஷன். சம்டைம்ஸ் கோர்ட் வந்து ஆப்போசிட்டாக சொல்லிடும். கோர்ட் வந்து அந்த லேண்ட் வந்து ஒன்றும் 50 லட்ச ரூபாய்க்கெல்லாம் ஒர்த்து கிடையாது, லேண்ட் வந்து வெறும் 40 லட்ச ரூபாய்க்கு தான் ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சுன்னா இப்போ அந்த ராமு வந்து 10 லட்ச ரூபாயை ரீஃபண்ட் பண்ணணும் இல்லையா. ஓகே, இப்போ அந்த கேபிட்டல் கெயினை இந்த ரெடியூஸ்ட் அமௌண்ட்டில் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும், ரீகால்குலேட் பண்ணணும் நம்மளோட டேக்ஸ். வேர் இன் எனி அசஸ்மெண்ட் இயர் சச் காம்பன்சேஷன் ஆர் கன்சிடரேஷன் ஒரிஜினலோ என்ஹான்ஸ்டோ referred above is reduced by any court, tribunal or other authority, then capital gain of that year shall be recomputed using the recomputed considering the compensation or consideration so reduced by the court, tribunal or other authority. பேசிக்காக சொல்லணும்னா இப்போ ரெடியூஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டுக்கு உங்களோட டேக்ஸை கால்குலேட் பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் கேசஸ்லாம், எனி அமௌண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் தான் ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்டர்ம் ஆர்டருங்கிறது இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதுவும் தான் ஏற்கனவே இங்கே இருக்கிறது தான் திரும்பி அங்கே மேலே வந்துருக்கு. ஓகே, இன்டர்ம் ஆர்டர் அப்படின்னா டெம்பரவரி ஆர்டர். ஓகே, இன்டரிம் ஆர்டர்னா டெம்பரவரி ஆர்டர். சம்டைம்ஸ் வந்து கோர்ட் வந்து ஒரு டெம்பரவரி ஆர்டர் வந்து கொடுக்கலாம். இன்டரிம்னா என்னது, டெம்பரவரி. கேஸ் வந்து ஆன்கோயிங்காக இருக்கும் போது டெம்பரவரியாக வந்து கொடுத்துடலாம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர், அதுதான் இன்டர்ம் ஆர்டர். இப்போ கவர்மெண்ட் வந்து அதை பேஸ் பண்ணி டேக்ஸ் வந்து அதை பேஸ் பண்ணி காம்பன்சேஷன் வந்து பே பண்ணிடும். ஓகே, ஸோ இந்த இன்டரிம் பேமெண்ட் இருக்குல்ல, இப்போதைக்கு ஒரு பேமெண்ட், அந்த இப்போதைக்கு ஒரு பேமெண்ட் எப்போ வந்து டாக்ஸபிள்னா ஃபைனல் ஆர்டர் எப்போ வருதோ அப்போ தான் டாக்ஸபிள். புரியுதா? நெக்ஸ்ட் இதுதான் அந்த இன்ஹெரிட்டன்ஸ் டெத் எல்லாம் பார்த்தோம். அந்த ராமு வந்து என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு அப்படின்னா என்ஹான்ஸ்ட் காம்பன்சேஷன் அவரோட பையன் ராஜு வாங்குறாருன்னா ராஜுக்கு தான் வந்து அது டாக்ஸபிள். ஓகேவா? அவ்வளோதான் வந்து இந்த கம்பல்சரி அக்விசிஷன்லாம். புரியுதா? ஓகே, இப்போ வந்து இதில் ஒரு கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் 103.
Sunil has a house property acquired on 7/7/1995 for 3 lakhs. 1995ல 3 lakhsக்கு வாங்கியிருக்காங்க. He incurred improvement expenditure on such property 70,000 on 16/8/2000 and 50,000 on 17/7/2010. ஓகே, ரெண்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கு. Okay, next market value of such property as on 1/4/2001 is 4,50,000. On 16/8/2024, such property is compulsorily acquired by the government and the compensation decided at 81,50,000. 20% of the compensation received on 31/3/2026 and balance on 2/6/2026. Okay, on further appeal on 16/8/2026, enhanced compensation is declared by the government 8 lakhs. Expenditure incurred to get compensation 11,000. அந்த 11,000 டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே தான். Such compensation is received on 18/8/2027. Compute income under the capital gains of Sunil for the assessment year. இப்போ 3 assessment year 26/27, 27/28 and 28/29 3 assessment yearக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை 1995ல வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்கில் ஒரு பார்த்தோம்ல, அசட் அக்வயர்ட் பிஃபோர் 1/4/2001 இருந்ததுன்னா ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆர் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ விச் எவர் இஸ் ஹையர் தான் வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எடுப்போம். ஓகே, ஸோ 2001ல் இதோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ என்னது 4,50,000. அப்போ 3 lakh 4,50,000 ரெண்டுத்துல எது ஹையர்? 4,50,000 தான் ஹை. அப்போ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து 4,50,000 தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா? கம்ப்யூட்டேஷன் ஆஃப் capital gain of Sunil for assessment year 2026/27, previous 25/26. ஓகே, பர்டிகுலர்ஸ் எழுதிக்கோங்க. சேல் கன்சிடரேஷன் லெஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர். சேல் கன்சிடரேஷன் எவ்வளோ காம்பன்சேஷன் ரிசீவ்டோ அதுதான் சேல் கன்சிடரேஷன். இங்கே இருக்கு பாருங்க. On 16/8/2024, such property is compulsorily acquired by the government and compensation decided at 81,50,000. 20% வந்து 31/3/2026ல ரிசீவ் பண்ணியிருக்கோம் அண்ட் பேலன்ஸ் வந்து 2/6/2026ல ரிசீவ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து அந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த இயரில் தான் டேக்ஸபிள்னு காமிக்கணும். ஓகேவா? புரியுதா? இப்போ வந்து இனிஷியல் காம்பன்சேஷன் இது கரெக்டாக கவர்மெண்ட் வந்து எப்போ அதை டிசைட் பண்ணுதோ அது டேக்ஸபிள் ஆகிடும். ஓகே, 20% இப்போ ரிசீவ்டு அதெல்லாம் ஓகே தான். ஓகே, in the year where such compensation consideration or part thereof-மே ரிசீவ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் எப்போ ரிசீவ் பண்ணிடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். ஓகேவா? இப்போ இதில் பாதி வந்து இப்போது பாதி அப்புறமா அப்படின்னு கொடுத்துருந்தாலும் ஃபர்ஸ்ட் எப்போ ரிசீவ் பண்ணுறோமோ இனிஷியல் காம்பன்சேஷனை அதுதான் ஃபர்ஸ்ட் ரிசீவ்டு வந்து எப்போவோ அந்த இயர் தான் டேக்ஸபிள். ஓகே, அதனால தான் அந்த 20% மட்டும் இப்போ டேக்ஸபிள் அப்படின்னு நம்ம போடாமல் ஃபுல்லாக அமௌண்ட்டையுமே 81,50,000 நம்ம இப்போயே போடுறோம். புரியுதா? இதில் எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் எதுவுமே இல்லை. இங்கே என்ன இருக்குது? எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு டு கெட் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் 11,000ங்கிறத நம்ம இந்த என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷனில் தான் போடுவோம். இப்போ போட வேண்டாம். அதனால சேல் கன்சிடரேஷன் போட்டு எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் எதுவுமே இல்லைன்னு போட்டுடலாம். லெஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் நில். இப்போ என்ன கிடைக்கும்? நெட் சேல் கன்சிடரேஷன் கிடைக்கும். ஓகே, net sale consideration. எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் எதுவும் இல்லை. அப்போ அதே அமௌண்ட்டு தான் இப்போ திரும்பி வரும். லெஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். இது 1/4/2001க்கு முன்னாடி இந்த அசட்டை நம்ம வாங்கியிருக்கோம். கரெக்டாக? காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எப்படி இருக்கும்? 1/4/2001க்கு முன்னாடி வாங்கினதுனால ஆக்சுவல் ஆர் FMV on 1/4/2001 whichever is high. ப்ராக்கெட்டில் அப்படி ஒரு நோட் வந்து எழுதிக்கோங்க. ஸோ 3 lakh 4,50,000 இது ரெண்டுத்தில் எது அதிகம்? 4,50,000. ஸோ 4,50,000 தான் வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்.
காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1/4/2001க்கு முன்னாடி ஏதாவது காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம இன்கர் பண்ணியிருந்தோம்னா அதை வந்து இக்னோர் பண்ணணும். 1/4/2000க்கு முன்னாடி இருக்கிற காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே, 1/4/2000 முன்னாடி இருக்கிற 1/4/2001க்கு முன்னாடி இருக்கிறது இந்த 70,000 இருக்கு இல்லையா, அதை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே, 1/4/2001க்கு முன்னாடி இருக்கிற காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ இந்த 50,000 மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். லெஸ் 50,000, 81,50,000 மைனஸ் இந்த 5 lakhs வருதா, அதை போட்டால் 76,50,000 வரும். ஸோ 76,50,000 தான் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். 2026-27 அசஸ்மெண்ட் இருக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இது ஏன் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்? ஏன்னா அது 1995 வாங்கியிருக்காங்க, அதனால இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இப்போ நெக்ஸ்ட்டு 2027-2028க்கு போகலாமா? ஹெட்டிங் வந்து எழுதிக்கலாம். டுவெண்ட்டி 2027-2028 ப்ரீவியஸ் இருந்து 26-27 மாறிடும். அசஸ்மெண்ட் இயர் 2027-28, ப்ரீவியஸ் இயர் 2026-27. ஓகே, இப்போது இந்த 27-28ல் ஏதாவது நம்ம ஓகே ப்ரீவியஸ் இயர் 26-27ல் ஏதாவது அமௌண்ட் வந்து நமக்கு வந்திருக்கா? 26-27னா 1st April 2026லேருந்து 31st March 2027 வரைக்கும். என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் டிக்ளேர்டு 8 lakh அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ரிசீவ்டு எப்போ 18/8/2027 தான் ரிசீவ்டு. புரியுதா? இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், 1st April 2026லேருந்து 31st March 2027 வரைக்கும் ஏதாவது அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோமான்னு பார்த்தா எதுவுமே ரிசீவ் பண்ணல. 18/8/2027ங்கிறது அடுத்த ப்ரீவியஸ் இயருக்கு போயிடும். அதனால இப்போது எதுவுமே நம்ம ரிசீவ் பண்ணல. ஓகே, அதனால நில்லுன்னு போட்டுருணும். கேபிட்டல் கெயின் வந்து என்னது? நில். நோ அமௌண்ட் இஸ், இது வந்து எஸ். ஓகே, இதை எழுதுறதே ஹேண்ட் ரைட்டிங்கே கேவலமாக போகுது. No amount is received by the assessee. Received, oh my god, received by the assessee during previous year 26-27. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் போடலாம் 2027-2028 ப்ரீவியஸ் இயர் 27-28 அது போடலாம். அசஸ்மெண்ட் இயர் 2028-2029, ப்ரீவியஸ் இயர் 27-28 பர்டிகுலர்ஸ் அமௌண்ட்டுன்னு போட்டுக்கோங்க. இப்போது நமக்கு எவ்வளோ என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் 8 லட்ச ரூபா இருக்குல்ல, அது வந்து 18/8/2027 நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் வந்து 8 லட்ச ரூபாய் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ சேல் கன்சிடரேஷன் எவ்வளோ? 8 லட்ச ரூபா. சேல் கன்சிடரேஷன் வந்து 8 லட்சம். புரியுதா? நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர். கேவலமாக வருது இதில் எழுதுனா. எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இங்கே இருக்கு பாருங்க. எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு டு கெட் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் 11,000. அந்த 11,000 நம்ம டிடெக்ட் பண்ணணும். லெஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 11,000. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? நெட் சேல் கன்சிடரேஷன் கிடைக்கும். நெட் சேல் கன்சிடரேஷன் 8 lakhs minus 11,000 போட்டால் 7,89,000 வருது. ஸோ 7,89,000. என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷனுக்கு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து நில்லு தான். கரெக்டாக? நம்ம படித்தோம்ல, என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன், காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் எதுவுமே வராது. ஸோ காஸ்ட் ஆஃப்
அக்விசிஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், இது எதுவுமே வராது. இப்போ அது வந்து லாங் டேர்மா ஷார்ட் டேர்மா, அந்த நார்மல் காம்பன்சேஷன் லாங் டேர்மா, இனிஷியல் காம்பன்சேஷன் லாங் டேர்ம் தானே, அதனால இதுவுமே லாங் டேர்ம் தான். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஸோ இனிஷியல் காம்பன்சேஷன் ஷார்ட் டேர்மாக இருந்தால் என்ஹான்ஸ் டு ஷார்ட் டேர்மு, இனிஷியல் காம்பன்சேஷன் லாங் டேர்மாக இருக்கிறதுனால என்ஹான்ஸ் டு லாங் டேர்ம். அவ்வளோதான். ஸோ 7,89,000. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் வந்து இந்த கொஸ்டின். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்குறதும் அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.